சாரி ஃபார் த டிலே. யூஸ்வலாக ரெக்கார்டிங் பண்ணுறவங்க இன்னைக்கு இல்லாதனால கொஞ்சம் டிலே ஆகுது. இந்த லைவ் டிவைன் பயில்வதற்காக நம் அனைவரையும் இந்த கூகுள் மீட் இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த அரிய வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நாம் இந்த செவ்வாய்க்கிழமை தோறும் முதலிலிருந்து நாம் லைஃப் டிவைன் சாப்டர் புக் 1 அதில் பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்றைக்கு புதிய சாப்டர் 4 அதை ஆரம்பிக்கின்றோம். சாப்டர் 1 நமக்கு எல்லாருக்குமே தெரிந்தது, த ஹியூமன் ஆஸ்பிரேஷன். அதில் பகவான் எவ்வாறு மனிதனுடைய ஆர்வம் மீண்டும் மீண்டும் அந்த உயரிய விஷயங்களை நோக்கி, தன்னை மிஞ்சக்கூடிய உயர்வான ஒரு இலக்கை நோக்கித்தான் மனிதனுடைய ஆர்வம் எப்பொழுதுமே பயணித்து கொண்டிருக்கின்றது. மீண்டும் மீண்டும் அதை நோக்கித்தான் அதனுடைய இலக்கு அமைந்துள்ளது என்பது குறித்து கூறியுள்ளார். இரண்டாவது சாப்டர்ல த மெட்டீரியலிஸ்ட் டினையல், பொருள் முதல்வாதியின் மறுப்பு. அதில் அவர் என்ன கூறியுள்ளார் என்றால், இந்த பொருள் முதல்வாதிகள் என்றால் எல்லாமே அவர்களை பொறுத்த வரைக்கும் பொருள் சம்பந்தப்பட்ட மேட்டர் சம்பந்தப்பட்ட விஷயம்தான். அதை கடந்த வேற எந்த ஒரு உண்மையும் இல்லை என்பதில் என்ற கோட்பாட்டில் அவர்கள் உறுதியாக இருப்பவர்கள். அனைத்துமே இந்த மேட்டரில் தான் ஆரம்பிக்கின்றது, அனைத்துமே இந்த மேட்டரில் சடப்பொருளில் தான் முடிவடைகின்றது. அதை தாண்டிய விஷயம் எதுவுமே இல்லை, இந்த சட உலகிற்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் எதுவுமே இல்லை என்பதுதான் இந்த பொருள் முதல்வாதி மெட்டீரியலிஸ்ட் அவர்களுடைய கோட்பாடு. அதனால் அவர்கள் இந்த சட உலகை தாண்டிய விஷயங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அதனால்தான் பகவான் இந்த பொருள் முதல்வாதியின் மெட்டீரியலிஸ்ட் டினையல் என்று அதற்கு தலைப்பிட்டுள்ளார். அவர் இறுதியாக என்ன கூறியுள்ளார் என்றால், இந்த பொருள் முதல்வாதிகள் அவர்கள் அந்த உண்மையை நாடி செல்வதால் அவர்களுடைய பங்கும் அவர்களுடைய பங்கை இந்த உண்மைகளை கண்டறிவதில் அவர்கள் ஆற்றியுள்ள பங்கை நம்மால் மறுக்க முடியாது. மேலும் உண்மையான ஆன்மீகத்தில் இருந்து அந்த தேவையற்ற விஷயங்களை களைவதில் அவர்களுடைய பங்கு மிகவும் முக்கியமானது என்று கூறியுள்ளார். மேலும் பகவான் கூறுவது என்னவென்றால், இந்த சட உலகை தாண்டிய தளங்கள், சூப்ராபிசிக்கல் பிளேன்ஸ், இதை தாண்டி செல்லும் பொழுது வெவ்வேறு தளங்களுக்கு செல்கின்றோம். சூப்ராபிசிக்கல் பிளேன், அடுத்தது பிரபஞ்சம் தழுவிய உணர்வு நிலை, இதையும் தாண்டி இந்த அதிமானச உணர்வு நிலை சூப்ராமென்டல் பிளேன், அதையும் தாண்டி உச்சகட்ட நிலையான அந்த டிரான்சென்டன்ட் பிளேன், எல்லாம் கடந்த நிலை. இத்தகைய தளங்களை நாம் அடைய முடியும். ஆகையால் இந்த பொருள் முதல்வாதி சார்ந்துள்ள இந்த சட உலகம் என்பது இறுதியான அமைப்பு கிடையாது.
இந்த அடுத்த சாப்டரில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த துறவியின் மறுப்பு, த ரெஃப்யூசல் ஆஃப் த அசெப்டிக். அதில் என்ன பார்த்தோம் என்றால், இத்தகைய பயணத்தை ஒருவர் உலகிற்கு அப்பாற்பட்ட தளங்களுக்கு செல்லும் பொழுது உச்சக்கட்ட நிலையாக அவர் எந்த தளத்தை அடைகின்றார் என்றால், அந்த டிரான்செண்டன்ட், அனைத்தையும் கடந்த, அந்த எல்லாம் கடந்த நிலையை அடைகின்றார். த பிரம்மி கான்சியஸ்னஸ், பிரம்மன், அது குறித்த உணர்வு நிலையை அடைகின்றார். த இன்ஆக்டிவ் சைலண்ட் செல்ஃப், இந்த ரியலைசேஷன் ஆஃப் செல்ஃப், அந்த உணர்வை அடைகின்றார். இது குறித்து பகவான் கூறுகையில், இந்த நிலையை எட்டியவருக்கு எத்தகைய உணர்வு நிலை தோன்றுகின்றது என்றால், அது ஒன்றுதான் உண்மை, மற்றவை அனைத்தும் உண்மை அல்ல என்ற ஒரு அனுபவம் அவருக்கு ஏற்படுகின்றது. அந்த செல்ஃப் அலோன் இஸ் ரியல், மற்றவைகள் அனைத்தும் உண்மை அல்ல என்ற ஒரு அனுபவத்தை அவர் அடைகின்றார். ஆனால் இந்த துறவியின் மறுப்பு என்பது இந்த பொருள்முதல்வாதியின் அந்த மறுப்பை விட மிகவும் தீவிரமானதும் ஆபத்தானதும் கூட என்று பகவான் கூறுகின்றார். ஏன் ஆபத்தானதும் கூட என்று பகவான் கூறுகின்றார் என்றால், துறவி இந்த உலகத்தின் இருப்பையே அவன் மறுக்கின்றான். ஆகையால் அவருடைய மறுப்பு என்பது மனித மனதிற்கு மிகவும் ஒரு தாக்கத்தை உண்டாக்கி, ஒரு சாதாரண மனிதனுடைய மனதின் மேல் ஒரு தீவிரமான தாக்கத்தை ஏற்படுத்தி இந்த உலகத்தின் மீதே ஒரு வெறுப்பை உண்டாக்க செய்கின்றது. மேலும் அந்த உலகத்தினுடைய அந்த உண்மைத்தன்மையை மறுக்கும் நிலைக்கு ஒருவரை தள்ளுகின்றது. ஆகையால் தான் இந்த துறவியின் மறுப்பை பகவான் த மோஸ்ட் பெரிலஸ் என்று கூறுகின்றார், மிகவும் ஆபத்தானது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். மீண்டும் அவர் அந்த சாப்டர்ல என்ன கூறியுள்ளார், இருந்தாலும் கூட அந்த துறவியின் மறுப்பு என்பது எதற்கு மனித குலத்திற்கு உதவி புரிந்தது என்றால், மனிதனுடைய உணர்வு நிலை என்பது ஒரு விலங்கு இயல்பை சார்ந்துதான் இருக்கின்றது. இந்த மனிதனுடைய இயல்பு நிலையிலிருந்து இந்த விலங்கு இயல்பை நீக்கி மனிதனுடைய உணர்வு நிலையை தூய்மைப்படுத்துவதற்கு இந்த துறவு மனப்பான்மை உதவி புரிந்தது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆகையால் இதுவும் மனித குலத்திற்கு உதவியைத்தான் புரிந்துள்ளது. ஆனால் என்ன நடந்துள்ளது என்றால், இந்த துறவியின் மறுப்பு என்பது நம்முடைய இந்திய நாடு மற்றும் கிழக்கத்திய நாடுகள் இத்தகைய துறவு மனப்பான்மை எதை தருவித்தது என்றால், ஒரு ஆன்ம வளத்தை தருவித்தது. ஆனால் வாழ்வு வறண்ட நிலையை எட்டியது. இதைத்தான் பகவான் என்ன கூறுகின்றார், பேங்க்ரப்சி ஆஃப் லைஃப் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அங்கு ஐரோப்பா மற்றும் மேற்கத்திய நாடுகளில் இந்த பொருள்முதல்வாதம் தலை தோங்கியது. ஆகையால் அங்கு என்ன நிகழ்ந்தது, மெட்டீரியல் லைஃப் மிகவும் சிறப்பாக இருந்தது. ஆனால் அங்கு பேங்க்ரப்சி ஆஃப் ஸ்பிரிட், ஆன்ம வறட்சி ஏற்பட்டது என்று கூறுகின்றார். இவை இரண்டும் ஒன்றோடு ஒன்று மறுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒன்றோடு ஒன்று எதிரான நிலைகளை எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மேட்டர் அண்ட் ஸ்பிரிட் இவை இரண்டுமே ஒன்றோடு ஒன்று எதிரான நிலைகளை எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் பகவான் ஸ்ரீ அரபிந்தோ என்ன கூறுகின்றார் என்றால், இவை இரண்டுமே சடப்பொருளாக இருக்கட்டும், மெய்ப்பொருளாக இருக்கட்டும், மேட்டர் அண்ட் ஸ்பிரிட், இவை இரண்டுமே
அந்த எங்கும் நிறைந்துள்ள அந்த மெய்ப்பொருள், ஆம்னிப்ரெசன்ட் ரியாலிட்டி, அதனுடைய வெவ்வேறு அம்சங்கள் தானே ஒழிய இவை இரண்டும் வெவ்வேறான எதிரெதிரான அம்சங்கள் இல்லை என்று குறிப்பிடுகின்றார். மேட்டராக இருக்கட்டும், ஸ்பிரிட்டாக இருக்கட்டும், இவை இரண்டும் எதனுடைய அம்சங்கள் என்றால் எங்கும் நிறைந்துள்ள அந்த ஆம்னிப்ரெசன்ட் ரியாலிட்டி, எங்கும் நிறைந்துள்ள அந்த இறை மெய்மை, அதனுடைய இரு முகங்கள் தானே ஒழிய இவை இரண்டுமே எதிரெதிரான அம்சங்கள் கிடையாது என்ற ஒரு கருத்தை கூறுகின்றார். இந்த சாப்டர் முழுவதுமே அது குறித்து தான் பகவான் கூறுகின்றார். நாம் ஏற்கனவே பார்த்த எதிரெதிரான நிலைகளை இந்த ஆம்னிப்ரெசன்ட் ரியாலிட்டி என்கின்ற ஒரு பின்னணியில் பார்க்கும் பொழுது எல்லாமே ஒரு ஒத்திசைவோடு அங்கே பார்க்கப்படுகின்றது. ஸோ பகவான் எப்படி இந்த பிரபஞ்சம், இந்த உலகம் அனைத்திற்கும் பின்னால் எங்கும் நிறைந்துள்ள அந்த மெய்ப்பொருள் இருக்கின்றது என்பது குறித்து தான் இந்த சாப்டர் முழுவதுமே பகவான் கூறுகின்றார். நாம் மேலே செல்லலாம். இந்த சாப்டர் தைத்திரிய உபனிஷத்துடன் ஆரம்பிக்கின்றது. அதை பார்த்துவிட்டு அதற்கான ஸ்ரீ எம்பி பண்டிட் கூறியுள்ள அளித்துள்ள விளக்கத்தையும் பார்ப்போம். சுந்தர் சார், படிக்கிறீங்களா? Yes, sir. Chapter 4, Reality Omnipresent. If one knows him as Brahman, the non-being, he becomes merely the non-existent. If one knows that Brahman is, then is he known as the real in existence. Taittiriya Upanishad. Explanation. It is possible to experience Brahman as the reality that is omnipresent, that is, present everywhere at the same time. It is equally possible to experience Brahman as not this existence alone, but something else, something more. This is the real meaning of Brahman, the non-being. Non-being signifies the freedom of the Brahman to exceed all determination, all mental definition. If man arrives at this knowledge of Brahman as non-being and confines himself to it alone, naturally, he tends to see the whole world as non-existent in terms of the Brahman reality. Consequently, he sees no meaning in his life. He strives to cancel himself from the world. He becomes a force for denial of life and draws others away from their proper role in life. If, however, man realizes Brahman as the reality that is, outside of whom there can be nothing, the perspective changes. He is filled with faith that all that exists is Brahman. There can be nothing that is non-Brahman. Brahman is all, and Brahman is everywhere, and his life gains significance. Everything becomes meaningful. He becomes a center for the radiation of the reality that is Brahman. Courtesy, Legends in the Life Divine, Sri M.P. Pandit, page 16, Deepthi Publications, Sri Aurobindo Ashram. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. இந்த உபனிஷத்து தான் இதனுடைய கரு தான் இந்த இந்த கருத்து தான்
இந்த சாப்டருடைய கருவாக பகவான் விளக்கி கூறியுள்ளார். பகவானினுடைய எழுத்துக்களை படிப்பதற்கு நாம் எல்லோருமே பாக்கியம் செய்திருக்கின்றோம். என்ன காரணம் என்றால், இந்த வேதங்கள் உபனிஷத்ஸ் இதில் உள்ள உண்மைகளை சரியான முறையில் நமக்கு தெளிவுபடுத்துவதில் பகவானினுடைய எழுத்துக்களுக்கு இணையாகாது. ஏனென்றால் அவருடைய பார்வையே வேறு விதமாக இருக்கின்றது. அதனுடைய அந்த ஒரு அதில் உள்ள கருத்தை பகவான் முற்றிலும் ஒரு புதிய கோணத்தில் மிகவும் தெளிவாக நமக்கெல்லாம் விளக்குகின்றார். இந்த தைத்திரிய உபனிஷத் மிகவும் சிறியதாக இருக்கின்றது, இதனுடைய அந்த வேர்ஸ். இருந்தாலும் அதில் 2 முக்கியமான செய்திகள் கூறப்பட்டுள்ளன. அதற்கான விளக்கம்தான் ஸ்ரீ எம்பி பண்டிட் மிகவும் அழகாக கூறியுள்ளார். எம்பி பண்டிட்டினுடைய விளக்கம் முற்றிலும் பகவானுடைய விளக்கத்தை ஒட்டிதான் அமைந்திருக்கின்றது. அதை நாம் பார்க்கின்றோம். த லெஜெண்ட்ஸ் இன் த லைஃப் டிவைன் அந்த புத்தகத்தில் ஸ்ரீ எம்பி பண்டிட் வழங்கியுள்ள விளக்கங்கள் அனைத்துமே பகவானினுடைய கருத்தை ஒட்டிதான் அமைந்துள்ளன. ஆகையால் இங்கு ஸ்ரீ எம்பி பண்டிட்டினுடைய விளக்கமாக இருந்தாலும் இது பகவானுடைய கருத்தினுடைய பிரதிபலிப்பு என்றே நாம் ஏற்றுக்கொள்ளலாம். பிரம்மன் 2 விதமாக இங்கு விவரிக்கப்பட்டுள்ளது. ஒன்று, எங்கும் நிறைந்துள்ள மெய்மை, பிரம்மன் ஆஸ் த ரியாலிட்டி, தட் இஸ் ஆம்னிப்ரெசன்ட். ஆம்னிப்ரெசன்ட் என்றால் எங்கும் நிறைந்துள்ளது, அது இல்லாத இடமே கிடையாது. அவ்வாறு அந்த ஒரு அனுபவத்தை பெறுவது, இது ஒரு அனுபவம். மற்றொரு அனுபவம் இருக்கின்றது. அது என்னவென்றால், இந்த எக்ஸிஸ்டன்ஸ், இங்கு பிரபஞ்சத்தில் இருக்கும் இருப்பு அனைத்திலுமே இந்த பிரம்மனை காண்பது என்பது ஒரு வகையான அனுபவம். ஆல் இஸ் பிரம்மன், இது ஒரு வகையான அனுபவம். ஆனால் பகவான் என்ன கூறுகின்றார் ஸ்ரீ அரபிந்தோ, த நான் பீயிங், பீயிங் அண்ட் நான் பீயிங், பீயிங்னா சத், நான் பீயிங்னா அசத். பட் நான் பீயிங்னா ஒரு நெகட்டிவ் கனோட்டேஷன் கிடையாது, அதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. நான் பீயிங் என்றால் த எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுக்கு எதிரான அமைப்பு என்பது கிடையாது. த நான் பீயிங் என்றால் எதற்காக நான் பீயிங் என்கின்ற ஒரு சொற்றொடரை நம்முடைய அந்த பண்டைய வேத காலத்திலும் சரி ரிஷிகளும் சரி எதற்காக அந்த ஒரு வார்த்தையை உபயோகித்துள்ளார்கள் என்றால், இந்த பிரம்மன் என்பது அனைத்திலும் உள்ள இருப்பாக மாத்திரம் இல்லை, அதையும் தாண்டிய நிலையில் இருக்கின்றது என்கின்ற ஒரு விளக்கத்தையும், அதை ஒரு கட்டுக்குள் அமைக்காமல் அதையும் தாண்டிய நிலையில் இருக்கும் அதனுடைய அம்சத்தையும் விளக்குவதற்காகத்தான் நம்முடைய அந்த உபனிஷத்ஸிலும் சரி வேதத்திலும் சரி த பீயிங் அண்ட் நான் பீயிங் என்று பிரம்மனினுடைய 2 நிலைகளையுமே அவர்கள் விளக்கியுள்ளார்கள். ஆகையால் இது குறித்து பகவான் விளக்கம் தந்துள்ளார். எவ்வாறு, ஏன் நான் பீயிங் என்றால் என்ன என்ற விளக்கம் தந்துள்ளார். பீயிங் என்பது எப்படி எக்ஸிஸ்டன்ஸோ அதே போல நான் பீயிங் என்பது, த பிரம்மன் என்பது வெறும் இருப்பினில் மாத்திரம் கட்டுண்டிராமல் அதையும் தாண்டியும் இருக்கக்கூடிய ஒரு அம்சத்தை தான் அது குறிப்பது. ஸோ 2மே பிரம்மன் தான். பிரம்மன் ஆஸ் பீயிங், பிரம்மன் ஆஸ் நான் பீயிங், அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகையால் இதை எவ்வாறு இந்த அனுபவத்தை அடைகின்றார்கள்? ஒன்று, இதை
அனைத்துமே பிரம்மன் என்று உணர்ந்து கொள்வது. இன்னொன்று, இந்த பிரம்மன் இங்கு இருக்கும் அனைத்திலும் இருக்கின்றது, அதையும் தாண்டி இருக்கின்றது என்பதை அறிந்து கொள்வது என்ற அனுபவத்தை பெறுவது. அதுதான் பிரம்மன், த நான் பீயிங். த நான் பீயிங் என்பது எதை குறிப்பிடுகின்றது என்றால், இந்த பிரம்மனினுடைய சுதந்திரம். அது எல்லா விதமான இந்த வெளிப்பாடுகள், விளக்கங்கள் இவையெல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய அந்த சுதந்திரத்தை காட்டுகின்றது. நான் பீயிங் signifies the freedom of the Brahman to exceed all determination, all mental definition. இதனுடைய வேறொரு விளக்கமாக பகவான் கூறியுள்ளார். இன்டிட்டர்மினபிள் என்று நாம் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். இன்டிட்டர்மினபிள் என்று பகவான் இந்த பிரம்மனினுடைய அந்த வேறொரு விளக்கமாகவும் பகவான் கூறியுள்ளார். இன்டிட்டர்மினபிள் என்றாலும் இதே அர்த்தம்தான். எந்த விதமான விளக்கங்களுக்கும் உட்படாத நிலை, பிரம்மனினுடைய நிலைதான் அந்த இன்டிட்டர்மினபிள் ஸ்டேட். இந்த நான் பீயிங் என்பதும் அதுதான். பிரம்மன் என்பது சுதந்திரமாக இருக்கக்கூடியது, அது எந்த விதமான அமைப்புக்குள்ளும் கட்டுண்டு இருக்காது. ஸோ அந்த நான் பீயிங் என்பது அந்த அனுபவத்தை தான் குறிக்கின்றது. ஆனால் இந்த அனுபவம் என்பது இந்த இரண்டு அனுபவங்களும் சேர்ந்து இருக்கும் பொழுதுதான் ஒருவர் உண்மையை அறிந்து கொள்ள முடியும். இந்த அனுபவத்தின் ஒரு பகுதியை மாத்திரம் ஒருவர் அடையும் பொழுது அவர் உண்மையின் பகுதியை தான் அவர் உணர்ந்து கொள்கின்றார், மற்றொரு உண்மையை அவர் அறிய மறுக்கின்றார். அதனால்தான் இங்கு என்ன குறிப்பிடப்பட்டுள்ளது என்றால், இந்த பிரம்மன் என்பதை பிரமிக் நாலேஜ் என்பதை வெறும் நான் பீயிங், இங்கு காணப்படாத, இங்கு இருக்கும் இருப்பு அனைத்திற்கும் அப்பாற்பட்ட நிலையாக மாத்திரமே பார்ப்பது என்பது ஒரு பகுதி அனுபவம் தான். If man arrives at this knowledge of Brahman as non-being and confines himself to it alone, அந்த அனுபவத்தில் மாத்திரமே இருந்து கொண்டு இங்கு அனைத்தினுள்ளும் இருக்கக்கூடிய அந்த பிரம்மன், அந்த உண்மையை ஒருவர் ஏற்க மறுத்தால் அவருக்கு இந்த நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வரும். அவருக்கு எல்லாம் இங்கு பார்ப்பது எல்லாமே பிரம்மனாக இருக்காது. பிரம்மன் என்பது இதையெல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய விஷயம். இங்கு இருப்பது பிரம்மன் இல்லை என்கின்ற ஒரு எதிர்மறையான அனுபவத்தை தான் அவர் அடைகின்றார். அவருக்கு இந்த வாழ்க்கை என்பது எந்த விதமான அர்த்தத்தையும் கொடுப்பது இல்லை. அதனால் அவர் என்ன நினைக்கின்றார், இந்த வாழ்வு, இந்த உலகம் என்பதெல்லாம் ஒரு மாயை, இந்த வாழ்வை நாம் மறுக்க வேண்டும் என்று அவர் ஒரு எதிர்மறையான ஒரு மனோபாவத்தை கைக்கொள்கின்றார். இதற்கு மாறாக வேறொரு அனுபவத்தை ஒருவர் அடைய முடியும். என்னவென்றால், த பிரம்மன் ஆஸ் த ரியாலிட்டி. பிரம்மன் என்பது எங்கும் நிறைந்துள்ள ஒரு மெய்மை. அதை தாண்டிய, அதற்கு அப்பால் உள்ள விஷயம் என்பது வேறு எதுவுமே கிடையாது என்ற ஒரு உண்மையை ஏற்றுக்கொண்டால், அனைத்துமே பிரம்மன், அந்த பிரம்மனை தாண்டிய விஷயம், பிரம்மனுக்கு அப்பாற்பட்ட விஷயம் எதுவுமே கிடையாது என்கின்ற ஒரு உண்மையை, அந்த அனுபவத்தை ஒரு அடைந்தால் அவருடைய பார்வையே மாறுகின்றது. ஹிஸ் பர்ஸ்பெக்டிவ் சேஞ்சஸ். அவர் வாழ்க்கையை பற்றி ஒரு எதிர்மறையான அனுபவம் வருகின்றது, நம்பிக்கை வருகின்றது. ஏனென்றால் அனைத்தினுள்ளும் பிரம்மன் இருக்கின்றான் என்கின்ற நம்பிக்கையை அவர் அடைகின்றார். அவரை பொறுத்த வரைக்கும் எதுவுமே பிரம்மன் அல்லாத விஷயம் என்பதே கிடையாது. there can be nothing which is not Brahman. Brahman is all and everywhere. அவருடைய வாழ்வே ஒரு முக்கியத்துவத்தை பெறுகின்றது, வாழ்வு ஒரு அர்த்தமுள்ளதாக அவருக்கு பெறுகின்றது. அத்தகைய அனுபவத்தை ஒருவர் அடைந்து விட்டால் என்றால் அவர் அந்த பிரம்மனை தன்னிலிருந்து வெளிப்படுத்தும் ஒரு மையமாக செயல்படுவார் என்று பகவான் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. He becomes a center for the radiation of the reality that is Brahman. அப்பொழுதுதான் இங்கே லைஃப் டிவைன், தெய்வீக வாழ்வு சாத்தியம் இல்லையா? தெய்வீக வாழ்வு எவ்வாறு சாத்தியம் என்றால், இந்த உண்மையை ஒருவர் அறிந்து கொண்டு அதை வெளிப்படுத்தும் பொழுதுதான் இங்கே தெய்வீக வாழ்வு சாத்தியமாகின்றது.
இந்த பகவானினுடைய இந்த லைஃப் டிவைனுக்கு இது ஒரு அடிப்படையான ஒரு கருத்தாக அமைகின்றது. மேற்கொண்டு தொடரலாமா? Paragraph 1. Since then, we admit both the claim of the pure spirit to manifest in us its absolute freedom and the claim of universal matter to be the mold and condition of our manifestation. We have to find a truth that can entirely reconcile these antagonists and can give to both their due portion in life and their due justification in thought, immersing neither of its rights, denying in neither the sovereign truth from which even its errors, even the exclusiveness of its exaggerations, draw so constant a strength. For wherever there is an extreme statement that makes such a powerful appeal to the human mind, we may be sure that we are standing in the presence of no mere error, superstition, or hallucination, but of some sovereign fact disguised, which demands our fealty and will avenge itself if denied or excluded. தேங்க்யூ Thank தேங்க்யூ you, சார். sir. எக்ஸ்பிளனேஷன் படி. Can I read, sir? யா ப்ளீஸ். Explanation. We have seen in the previous chapter that both the materialist and the ascetic are justified in their own views. We have to admit both their positive aspects. We admit the fact that pure spirit manifests in us. While doing so, we remain very much within the framework of universal matter. The universal matter is the condition in which this manifestation takes place. Therefore, we must find the truth principle that reconciles both the spirit and matter. It gives both their due share in our life and thought. It denies neither of its ultimate truth. Only from this truth, the errors and exaggerations of both draw their support. Sri Aurobindo says, we cannot punish a truth for its extreme view. Both denials and extreme viewpoints. Both Sri denials Aurobindo says, are. both denials are extreme viewpoints. Sri Aurobindo says, whenever there is an extreme statement which appeals to the human mind, we cannot treat it as mere error, superstition, or hallucination. We must know that there is some supreme truth hidden behind such extreme stands. We must discover the truth behind them. Such a truth demands our loyal attention. We must not deny or exclude its true significance. Thank you, sir. தேங்க்யூ தேங்க்யூ. பகவான் அவருடைய கருத்துக்கள் எப்பொழுதுமே அதனுடைய சிறப்பான அம்சங்கள் என்னவென்றால் பகவானினுடைய அணுகுமுறை ஒரு பரந்து விரிந்து ஒரு விசாலமான முறையில் அனைத்தையுமே தழுவிய நிலையில் ஏற்றுக்கொண்டு ஒரு ஒத்திசைவோடு அனைத்தையும் பார்ப்பது. இதைத்தான் பகவான் ஆங்கிலத்தில் கத்தாலிசிட்டி என்று கூறுவார். கத்தாலிசிட்டி என்றால் என்ன அர்த்தம் என்றால் ஒரு பரந்து விரிந்து அனைத்தையுமே
எதையும் விளக்காமல் அனைத்தையுமே ஏற்றுக்கொண்டு அரவணைத்து கொள்ளும் செல்லும் ஒரு மனப்பாங்கு, அதுதான் கேத்தலிசிட்டி. அத்தகைய அணுகுமுறையைத்தான் பகவான் இங்கு கையாளுகின்றார். அவர் பொருள் முதல்வாதியின் கருத்து, த மெட்டீரியலிஸ்ட், அந்த கருத்தை அவர் முற்றிலுமாக புறந்தள்ளவும் இல்லை. அதே போல இந்த துறவியின் மறுப்பையும் முற்றிலுமாக புறந்தள்ளவும் இல்லை. இரண்டுமே அவைகளுக்கு உரிய அந்த மெரிட்ஸ், சிறப்புகளை உடையதாக இருக்கின்றது என்றுதான் பகவான் குறிப்பிடுகின்றார். இரண்டிலுமே ஒரு சிறப்பான அம்சங்கள் இருக்கின்றன, அதை நாம் ஏற்றுக்கொள்வோம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் ஆன்மீகவாதிகள் பாரம்பரியமான முறையில் இருக்கும் ஆன்மீகவாதிகள் இன்னும் சற்று தீவிரமான நிலையில் இருக்கக்கூடிய மதவாதிகள், இது எல்லா மதத்திலும் இருக்கின்றார்கள். அவர்கள் என்ன என்றால், அவர்கள் தாங்கள் சொல்வதுதான் உண்மை, தங்களுடைய கோட்பாடு ஒன்றுதான் உண்மை என்று மிகவும் தீவிரமாக இருப்பார்கள். எவையெல்லாம் அவைகளுக்கு எதிராக இருக்கின்றனவோ அத்தகைய கருத்துக்களை மூர்க்கத்தனமாக எதிர்ப்பார்கள். மேற்கத்திய நாடுகளிலும் சரி, மேற்காசிய நாடுகளிலும் சரி, மதத்தின் பெயரால் ஏராளமான படுகொலைகள் நடந்துள்ளன. மத எதிர்ப்பு என்றால் அது ஹெரசி, மத துஷ்பிரயோகம் அல்லது மத துவேஷம் என்று அவர்களை குற்றம் சாற்றி கடுமையான தண்டனைகளை விதித்தார்கள். இது மேற்கத்திய நாடுகளில் இருந்தது, மேற்காசிய நாடுகளில் இருந்தது, இன்னும் இருந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் இங்கே பகவான் இந்த மெட்டீரியலிஸ்ட், பொருள் முதல்வாதியும் கருத்திலும் உண்மை இருக்கின்றது, துறவியின் மறுப்பு என்கின்ற அந்த ஒரு கோட்பாட்டிலும் உண்மை இருக்கின்றது என்றுதான் பகவான் இரண்டையுமே ஏற்றுக்கொள்கின்றார். ஏற்றுக்கொண்டு இரண்டிலும் உள்ள அந்த உண்மையைத்தான், உண்மை என்ன என்பதை நோக்கித்தான் பகவான் நம்மை அழைத்து செல்கின்றார். இந்த மெய்ப்பொருள் என்பது தன்னை இந்த பிரபஞ்சம் அதில் உள்ள அமைப்புகளின் மூலமாக வெளிப்படுத்திக் கொள்கின்றது. இந்த உலகம் என்பதே இட் இஸ் a manifestation of divine, manifestation of spirit என்பதுதான் உண்மை. அவ்வாறு வெளிப்படுத்திக் கொள்ளும் அந்த மெய்ப்பொருள் எவ்வாறு வெளிப்படுத்திக் கொள்கின்றது என்றால், அது வெறும் ஒரு வெற்றிடத்தில் வெளிப்படுத்திக் கொள்வதில்லை. இந்த பொருள்களை தாண்டி இருக்கும், இந்த சடப்பொருளை தாங்கி இருக்கும் இந்த பிரபஞ்சத்தில் தான் என்கின்ற ஒரு கட்டமைப்புக்குள் தான் அது தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. இட் இஸ் மேனிஃபெஸ்டிங் வித்தின் த ஃப்ரேம்வொர்க் ஆஃப் யூனிவர்சல் மேட்டர். மெய்ப்பொருள், அந்த சடப்பொருள், அதை தாங்கியிருக்கும் இந்த பிரபஞ்சம் என்கின்ற ஒரு கட்டமைப்புக்குள் இருந்து கொண்டுதான் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. ஆகையால் இந்த மெய்ப்பொருள் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் ஒரு களமாக இருப்பதுதான் இந்த பிரபஞ்சம், இந்த சடப்பொருளை தாங்கி சட உலகம். ஆகையால் இங்கு பகவான் என்ன கூறுகின்றார்? ஒருபுறம் சட உலகம் இருக்கின்றது, சட உலகம் ஒரு களமாக இருக்கின்றது. மறுபுறம் அந்த சட உலகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளின் மூலம் அந்த மெய்ப்பொருள் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. ஆகையால் ஏதோ ஒரு கோட்பாடு, ஒரு உண்மையை சார்ந்திருக்கும் கோட்பாடு, இவை இரண்டுக்கும் இடையில் ஒரு ஒத்திசைவை உண்டாக்குவதாக இருக்கின்றது. அப்பொழுதுதான் இது நடைபெறும். எந்த உண்மை இவை இரண்டுக்கும் பின்னால் இருக்கின்றது, இந்த இரண்டு ஸ்பிரிட், மெய்ப்பொருள், சடப்பொருள், இவை இரண்டிற்கும் பின்னால் உள்ள அந்த ட்ரூத் பிரின்சிபிள் என்ன என்பதை நாம் கண்டறிந்து அதன் மூலமாக இந்த இரண்டு அமைப்புகளையும் நாம் ஒத்திசைவோடு இணைக்க வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார்.
அப்பொழுதுதான் இவை இரண்டுக்குமே நாம் சரியான இடத்தை தருவோம். இந்த வாழ்வில், நம்மளுடைய எண்ணங்களில், லைஃப் அண்ட் தாட், இதில் இவை இரண்டுக்குமே இடம் உண்டு. சடப்பொருளுக்கும் இடம் உண்டு, மெய்ப்பொருளுக்கும் இடம் உண்டு. அவைகளுக்குள்ளே உண்மையான இடத்தை எப்பொழுது நம்மால் தர முடியும் என்றால், இவை இரண்டுக்கும் பின்னால் உள்ள அந்த உண்மை, ட்ரூத் பிரின்சிபல், அதை அறியும் பொழுதுதான் நம்மால் இவை இரண்டுக்கும் சரியான இடத்தை நம் வாழ்வில் வழங்க முடியும். அந்த ட்ரூத் பிரின்சிபல் அதை அறிந்து கொண்டால் அது எதையுமே விளக்குவது இல்லை. ஏனென்றால் இவை இரண்டுமே தனித்தனியாக ஒரு உண்மையை கொண்டுள்ளது. அந்த உண்மையை அது விளக்குவது இல்லை. அந்த உண்மையை நாம் அறிந்து கொண்டோம் என்றால், இவை இரண்டுமே ஏதோ ஒரு விஷயத்தை கூறுகின்றன, ஆனால் மிகைப்படுத்துகின்றன, பிழையுடன் வெளிப்படுத்துகின்றன. இந்த இரண்டு நிலைப்பாடுகளுமே சரி, ஒரு துறவியின் மறுப்பும் சரி, பொருள் முதல்வாதியின் மறுப்பும் சரி, இவை இரண்டுமே ஒரு பிழைகளோடு இருக்கின்றன. மற்றும் அவைகள் எந்த உண்மைகளை கூறுகின்றனவோ அதை மிகைப்படுத்தி கூறுகின்றன. ஆனால் இந்த உண்மையை அறிந்து கொண்டால் நாம் இவை இரண்டுக்கும் பின்னால் உள்ள அந்த சாரத்தை புரிந்து கொள்ள முடியும். மேலும் பகவான் என்ன கூறுகின்றார் என்றால், இந்த ஒரு விஷயம் தீவிரமான ஒரு எதிரான நிலையை கொண்டுள்ளது என்றால், அந்த விஷயத்தை நாம் என்ன என்று ஆராய வேண்டுமே தவிர அதை நாம் தண்டிக்க கூடாது. அது ஒரு தீவிரமான ஒரு பார்வையை கொண்டதாக இருக்கின்றது என்கின்ற ஒரே காரணத்திற்காக அந்த உண்மையை நாம் தண்டிக்கலாகாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். மிகவும் பகவானுடைய அழகான ஆங்கிலத்தில் பார்த்தோம் என்றால் என்ன கூறுகின்றார் என்றால், we cannot punish. மேலும் அவர் என்ன கூறுகின்றார் என்றால், இந்த denying in neither என்றால் இந்த இரண்டு மறுப்புகள், denying in neither the sovereign truth from which even its errors, even the exclusiveness of its exaggerations draw so constant a strength. இரண்டுமே நாம் மறுக்க முடியும். இந்த இரண்டிலும் உள்ள உண்மைகளை நாம் மறுக்க முடியாது என்று எக்ஸ்கியூஸ் மீ மேலும் பகவான் கூறுவது என்னவென்றால், இந்த மறுப்புகள் எல்லாமே ஒரு தீவிரத்தன்மையை கொண்டதாக இருக்கின்றன. எப்பொழுதெல்லாம் ஒரு தீவிரத்தன்மையை, ஒரு தீவிரமான ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஒரு தீவிரமான ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு வாதம், அது மனித மனதை வசீகரப்படுத்துகின்றதோ, அதை நாம் ஒரு பிழை என்றோ, ஒரு பொய்யான தோற்றம் என்றோ, ஒரு மூட நம்பிக்கை என்றோ நாம் ஒதுக்கி தள்ள முடியாது. துறவியின் மறுப்பையும் அவர் அடைந்துள்ள அந்த பிரம்மன் ஒன்றுதான் உண்மை என்கின்ற கருத்தை ஒரு சூப்பர்ஸ்டிஷன் என்று நாம் ஒதுக்கி தள்ள முடியாது. அதே போல இந்த பொருள் முதல்வாதியினுடைய கருத்தான இந்த உலகம் அனைத்துமே சடப்பொருள்தான், அதை தாண்டிய விஷயம் வேறு எதுவும் இல்லை என்பதை ஒரு ஹலூசினேஷன், ஒரு பிழை என்றும் ஒதுக்கி தள்ள முடியாது. ஏனென்றால் இவை இரண்டுமே எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்ஸ். என்ன நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஏதோ ஒரு உண்மை இருக்கின்றது. இத்தகைய ஒரு தீவிரமான நிலைப்பாடுகளுக்கு பின்னால் ஒரு உண்மை இருக்கின்றது. அந்த உண்மை என்ன என்பதை கண்டறிய வேண்டும்.
அதை பகவான் என்ன கூறுகின்றார், அந்த உண்மை என்ன என்பதை மிகவும் நாம் ஒரு விசுவாசமான முறையில் கண்டறிய வேண்டும் என்று கூறுகின்றார். எப்படி நாம் ஒன்றிற்கு விசுவாசமாக இருப்போமோ அதே போல ஒரு விசுவாசமான ஒரு மனோபாவத்துடன் இதற்கு பின்னால் உள்ள உண்மையை கண்டறிய வேண்டும். இவைகளை நாம் ஒதுக்கி தள்ளக்கூடாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த பகவான் என்ன கூறுகின்றார் என்றால், of some sovereign fact disguised, இந்த இரண்டிற்கு பின்னால் ஒரு உண்மை இருக்கின்றது. Of some sovereign fact disguised which demands our fealty. Fealty என்றால் விசுவாசம். ஒன்றை ஒரு 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 ஒன்றிற்கு அடிபணிந்து விசுவாசமாக இருப்பது, அதுதான் fealty என்பது. And will avenge itself if denied or excluded. நம்ம அதற்கு பதிலாக அவைகளை புறந்தள்ளினோம் என்றால் அது நம்மை சும்மா விடாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதை மறுப்பதோ அதனுடைய உண்மையான முக்கியத்துவத்தை நாம் புறந்தள்ளுவதோ கூடாது என்று கூறுகின்றார். ஆகையால இந்த இரண்டு மெட்டீரியலிஸ்ட், ஸ்பிரிச்சுவலிஸ்ட், இவை இரண்டுமே ஒரு தீவிரமான முறையில் இருந்தாலும் கூட இதற்கு பின்னால ஏதோ ஒரு உண்மை இருக்குது. அதனாலதான் அவங்க அந்த எக்ஸ்ட்ரீமா கூறுகின்ற அத்தகைய ஒரு தீவிரமான ஒரு நிலைப்பாட்டை எடுத்துள்ளார்கள். அந்த உண்மை என்ன என்பதை நாம் கண்டறிய வேண்டும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். உண்மை என்ன என்றால் இந்த ஆம்னி பிரசன்ட் ரியாலிட்டி தான். இரண்டு தீவிரமான எதிர்ப்புகளுக்கு பின்னாலே இருப்பது அந்த ஆம்னி பிரசன்ட் ரியாலிட்டி. அதுதான், அந்த உண்மையைத்தான் பகவான் இங்கு கூற வருகின்றார். மேற்கொண்டு போகலாம். Herein lies the difficulty of a satisfying solution, and the source of that lack of finality which pursues all mere compromises between spirit and matter. A compromise is a bargain, a transaction of interest between two conflicting powers. It is not a true reconciliation. True reconciliation proceeds always by a mutual comprehension, leading to some sort of intimate oneness. It is therefore through the utmost possible unification of spirit and matter that we shall best arrive at their reconciling truth, and so at some strongest foundation for a reconciling practice in the inner life of the individual and his outer existence. Thank you, sir. Thank you. Explanation படிங்க. படிக்கட்டுமாங்க சார்? படிங்க மேடம், ப்ளீஸ். வெல்கம். Now the question comes, how to arrive at a reconciling truth. We can always arrive at a compromise between the spirit and matter. That is, in our day-to-day life, we always tend to arrive at a compromise between the spiritual life and outer life. We treat them as different. We do not treat spirituality as an integral part of all life activities. Yet, it cannot give us a final satisfactory solution. In a compromise, we only arrive at an interim solution. It is a kind of bargaining between two opposing sides. What we need is a true reconciliation between matter and spirit. It is possible by mutual comprehension. Only by comprehending the truth behind each of the opposing sides can we arrive at an intimate oneness. We shall best arrive at the reconciling truth
by utmost possible unification of spirit and matter. Through unification, we can lay some strongest foundation for the individual to lead an inner life that reconciles with his outer life. Thank you, sir. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. பகவானினுடைய அந்த பூரண யோகம், இன்டெக்ரல் யோகா, அதனுடைய மைய கருத்தாகத்தான் இங்கு கூறப்பட்டுள்ள பகவானுடைய கருத்துக்கள் அதே உண்மையைத்தான் பிரதிபலிக்கின்றன. இங்க பகவான் வந்து 2 கான்செப்ட் சொல்றார், 2 பதங்கள் குறித்து விளக்குகின்றார். இந்த 2 பதங்கள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று காம்ப்ரமைஸ், இரண்டாவது ரெகன்சிலியேஷன். காம்ப்ரமைஸ் என்றால் சமரசம் செய்து கொள்வது, ரெகன்சிலியேஷன் என்றால் பூரணமாக ஒரு ஒத்திசைவை ஏற்படுத்துவது. இது என்ன வித்தியாசம் என்று பார்த்தால் பகவான் ரொம்ப அழகாக கூறுகின்றார். இந்த காம்ப்ரமைஸ் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? ரெண்டு, எனக்கு ஒரு விஷயம் படுகின்றது, மற்றொருவருக்கு வேறொரு விஷயம் உண்மை என்று அவருக்கு தெரிகின்றது. நான் அவருக்கு எந்த விஷயம் உண்மை என்று தெரிகின்றதோ அதை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அதே போல அவரும் எனக்கு என்ன விஷயம் உண்மை என்று தெரிகின்றதோ அதையும் அவர் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. இருந்தாலும் ஏதோ சமரசம் செய்து கொள்கின்றோம். ஒரு தற்காலிகமாக ஓகே, இந்த விஷயத்தை கொஞ்சம் நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று ஒரு தற்காலிகமாக ஒரு சமரசம் செய்து கொள்கின்றோம். சமரசம் செய்து கொண்டாலும் கூட என்னுடைய முடிவை நான் மாற்றிக்கொள்வதாக இல்லை, அவரும் அவருடைய முடிவை மாற்றிக்கொள்வதாக இல்லை. ஏதோ தற்காலிகமாக சமரசம் செய்து கொண்டு அந்த நேரத்தை நாம் கடந்து செல்கின்றோம், அவ்வளவுதான். இதுதான் காம்ப்ரமைஸ் என்பது. ஆனால் ரெகன்சிலியேஷன் என்பது, ஏன்னா காம்ப்ரமைஸ் என்பது அந்த நேரத்தை பொறுத்துதான் அமைகின்றது. அதே காம்ப்ரமைஸ் சிறிது நாள் சென்ற பிறகு அந்த காம்ப்ரமைஸ் என்பது இருக்காது. ஏனென்றால் நாளடைவில் அந்த காம்ப்ரமைஸ் என்பது மறந்து போய்விடும். மீண்டும் பழைய நிலைக்குத்தான் அவரவர் திரும்புவார்கள். ஆனால் இந்த ஒத்திசைவு, ட்ரூ ரெகன்சிலியேஷன் என்பது என்ன என்றால், என்னுடைய கருத்தையும் மற்றவருடைய கருத்தையும் இணைத்து பொருத்தி பார்த்து இரண்டிலும் உள்ள உண்மைகளை ஏற்றுக்கொண்டு, இரண்டிலும் உள்ள பொதுவான அம்சங்களை ஏற்றுக்கொண்டு ஒரு ஒத்திசைவை ஏற்படுத்துவது. அது நிலையான ஒரு ஏற்பாடு. காம்ப்ரமைஸ் என்பது ஒரு தற்காலிக ஏற்பாடு, ரெகன்சிலியேஷன் என்பது ஒரு நிலையான ஏற்பாடு. நாம் இதுவரைக்கும் என்ன செய்து வந்துள்ளோம் என்றால், இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் மேட்டருக்கும், இல்லை ஆன்மீக வாழ்வு, நம்முடைய புற வாழ்வு, இவை இரண்டுக்கும் ஒரு காம்ப்ரமைஸா பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு நாள்ல எழுந்தோம் அப்படின்னா, நான் ஏதோ ஒரு சில மணி நேரம் சில விஷயங்களை செய்கின்றேன். அதை நான் ஒரு ஆன்மீகத்தை ஒட்டிய செயல்பாடாக நான் கருதுகின்றேன். அத்துடன் என்னுடைய அந்த ஆன்மீகத்தை நோக்கிய செயல்பாடு முடிந்து விடுகின்றது. பின்பு என்னுடைய மற்ற நேரங்களில் நான் என்னுடைய வெவ்வேறு அலுவல்களை கவனிக்க செல்கின்றேன். அந்த நேரத்தில் எனக்கு எந்த விதமான ஒரு ஆன்மீக சிந்தனை இருப்பது இல்லை. ஆனால் இருந்தாலும் அந்த குறுகிய நேரத்தில் ஏதோ ஒரு செயல்பாடுகளை செய்து என்னை திருப்திப்படுத்திக் கொள்கின்றேன். ஓகே, இன்னைக்கு இந்த நேரத்துல இப்படி பண்ணணும், அது ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயம் என்று எனக்கு நான் திருப்தியுறுகின்றேன். மற்ற நேரங்களில் நாம் அதை மறந்துவிட்டு அன்றாட அலுவல்களை கவனிக்க செல்கின்றேன். ஆகையால் இங்கே ஒரு டைகாட்டமி இருக்கு. ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கும் ஆர்டினரி அவுட்டர் லைஃபுக்கும் ஒரு டைகாட்டமி, ஒரு பிளவு இருக்கின்றது. அங்கு ஒத்திசைவு கிடையாது. தன்னை சமாதானப்படுத்திக் கொள்வதற்காக அவர் சில
காரியங்களை செய்கின்றார். அன்றாடம் தன்னை சமாதானப்படுத்தி கொண்டு, ஓகே, இந்த விஷயங்கள்லாம் உயர்ந்த விஷயங்கள் என்று அவர் மனம் தன்னை சமாதானப்படுத்திக் கொள்வதற்காக சில காரியங்களை செய்து, மற்ற நேரங்களில் அவர் சாதாரண இயல்பில் தான் இருக்கின்றார். அவருடைய அவுட்டர் லைஃப் வேற, இன்னர் லைஃப் இரண்டுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கின்றது. ஸ்பிரிச்சுவல் லைஃப் அண்ட் அவுட்டர் லைஃப் இவை இரண்டுமே வெவ்வேறாக இருக்கின்றது. இதுதான் காம்ப்ரமைஸ் என்பது. இதனால்தான் நம்மால அந்த ஸ்பிரிட் அண்ட் மேட்டர், மெய்ப்பொருள் சடப்பொருள், இவை இரண்டுக்குமே நம்மால ரெண்டையுமே இணைத்து ஒத்திசைவை ஏற்படுத்துவது முடியவில்லை. ஆனால் இத்தகைய ஏற்பாடு என்பது ஒரு தற்காலிகமான ஏற்பாடு என்றுதான் ஸ்ரீ அரவிந்தோ கூறுகின்றார். இதுல நமக்கு ஒரு ஃபைனல் சாட்டிஸ்ஃபேக்டரி சொல்யூஷன் கிடைக்காது. ஒரு நீண்டகால தீர்வு என்பது கிடைக்காது. எப்பொழுது நீண்டகால தீர்வு என்பது கிடைக்கும் என்றால், நம்மளுடைய அந்த ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸுக்கும் வெளியில நம்ம அவுட்டர் லைஃபுக்கும் இடையில கேப்பே இருக்கக்கூடாது. There should not be any dichotomy between spiritual practices which we do and the life, ordinary life we lead the rest of the day. அப்பதான் இந்த வாழ்வனைத்து யோகம் என்கின்றது சாத்தியமாகும். அந்த டைகாட்டமே இருக்காது. அதுதான் உண்மையான ஒத்திசைவு. ஆகையால் தான் பகவான் இங்க என்ன கூறுகின்றார்? ட்ரூ ரெக்கன்சிலியேஷன் வேணும் அப்படிங்கிறார். இது எப்பொழுது சாத்தியம் என்றால், இந்த மேட்டருக்கும் ஸ்பிரிட்டுக்கும் இடையில, மெட்டீரியல் லைஃப், ஸ்பிரிச்சுவல் லைஃப், அவுட்டர் லைஃப், இன்னர் லைஃப், இவை இரண்டுக்கும் இடையில ஒரு ட்ரூ ரெக்கன்சிலியேஷன் கொண்டு வந்தாதான் இது சாத்தியமாகும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இது எப்பொழுது சாத்தியம் என்றால், ஒன்றிலிருந்து மற்றொன்றை விலக்காமல் இரண்டையுமே ஒன்றுக்குள் ஒன்று உள்வாங்கிக் கொள்வது, மியூச்சுவல் காம்ப்ரிஹென்ஷன். இரண்டையுமே ஒன்றிலிருந்து ஒன்றை விலக்காமல் இரண்டையுமே பொருத்தி பார்ப்பது பை மியூச்சுவல் காம்ப்ரிஹென்ஷன். காம்ப்ரிஹென்ஷன் என்ன அர்த்தம்? அனைத்தையும் தழுவிய ஒரு நிலை. காம்ப்ரிஹெண்ட், அனைத்தையும் தழுவிய நிலைதான் காம்ப்ரிஹென்ஷன் என்பது. இந்த நிலையில் தான் நமக்கு சாத்தியமாகின்றது. என்ன காரணம் என்றால், இந்த இரண்டு எதிரெதிரான நிலைகளுக்கு பின்னால் உள்ள உண்மையை நாம் கண்டறிய வேண்டும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். சாதாரண வாழ்வு, ஆன்மீக வாழ்வு, சாதாரண வாழ்வு என்பது ஒரு மெட்டீரியல் லெவல்ல இருக்கின்றது. ஆன்மீக வாழ்வு என்பது இந்த மெய்ப்பொருளை சார்ந்து இருக்கின்றது. ஆனால் இவை இரண்டிற்கும் பின்னால ஒரு உண்மை இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அந்த உண்மையை நாம் கண்டறியும் பொழுதுதான் இந்த மேற்புறத்தில் காணப்படும் எதிரெதிரான நிலைகளை நாம் நீக்கி ஒரு இன்டிமேட் ஒன்னஸ், ஒரு ஒருமைத்தன்மையை நம்மால், நெருங்கிய ஒருமைத்தன்மையை நம்மால் இவை இரண்டுக்கும் கொண்டு வர முடியும் என்று கூறுகின்றார். இது எப்பொழுது சாத்தியம் என்றால், இந்த மெய்ப்பொருளையும் இந்த சடப்பொருளையும் நாம் ஒன்று சேர்ந்து ஒருங்கிணைக்கும் பொழுதுதான் இது சாத்தியப்படும். அவ்வாறு செய்யும் பொழுதுதான் நமக்கு நம்மளுடைய அகமுக வாழ்க்கை, இன்னர் லைஃப், நம்மளுடைய புற வாழ்க்கையுடன் எப்பொழுதுமே ஒத்திசைவோடு இருக்கும். நம்ம இந்த பூரண யோகத்துல இதை தான் நம்ம இலக்காக கொள்கின்றோம். இங்க ஆல் லைஃப் இஸ் யோகா அப்படின்னா, நம்ம மெடிடேட் செய்கின்றோம், இல்ல மதருக்கு ஒரு காரியத்தை செய்கின்றோம். அந்த நேரத்துல மாத்திரம் அந்த உயர் உணர்வு நிலையில இருந்துட்டு மற்ற நேரங்களில் நாம் ஒரு சாதாரண ஒரு இயல்போடு இருந்தோம் என்றால், நம்மளுடைய அவுட்டர் லைஃபுக்கும் இன்னர் லைஃபுக்கும் இட் இஸ் டோட்டலி டிஸ்கனெக்டட். அது பூரணயோகத்துக்கு அது அந்த பாதையில் செல்வதற்கு அது நமக்கு உதவி புரியாது. இத்தகைய ஒரு மனோபாவம் அதற்கு உதவி புரியாது. இங்கு பகவான் என்ன கூறுகின்றார் என்றால், எப்பொழுது நாம் சடப்பொருள், மெய்ப்பொருள் இவை இரண்டையுமே நாம் ஒன்றிணைத்து இதற்கு பின்னால் உள்ள அந்த ஆல் இஸ் பிரம்மன், ஆம்னிப்ரெசன்ட் ரியாலிட்டி, அந்த உண்மையை கண்டறிகின்றோமோ, அப்பொழுது அந்த உண்மையை கண்டறிவது மாத்திரம் அல்ல, அதை வெறும் மனம் சார்ந்த நிலையில் மாத்திரம் அறிவது மாத்திரமல்ல, அந்த இதை நாம் ரியலைஸ் பண்ணணும். அப்பொழுதுதான் பகவான் என்ன கூறுகின்றார் என்றால், ஒருத்தருடைய இன்னர் லைஃபுக்கும் அவுட்டர் லைஃபுக்கும் இடையில பிளவு இருக்காது, ஒரு ஒத்திசைவு ஏற்படும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். எப்பொழுது என்றால், ஒன்ஸ் we realize that omnipresent reality behind all appearances,
அப்பொழுதுதான் இது சாத்தியம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். பகவானுடைய அந்த கருத்து வந்து அவருடைய பூரண யோகத்திற்கான ஒரு அடிப்படையான கருத்தாக இங்கு அமைகின்றது. வேற ஏதாவது கருத்து இருந்தால் தெரிவிக்கலாம். அல்லது பேராகிராஃப் 2க்கு போலாம். Paragraph 2 போலாம். Paragraph 2. We have found already in the cosmic consciousness a meeting place where matter becomes real to spirit, spirit becomes real to matter. For in the cosmic consciousness, mind and life are intermediaries and no longer as they seem in the ordinary egoistic mentality, agents of separation, fomenters of an artificial quarrel between the positive and negative principles of the same unknowable reality. Thank you. Thank you. Explanation. படிக்கட்டுமாங்க? படிங்க மேடம். We speak of opposition between matter and spirit. In fact, they are the positive and negative principles of the same unknowable reality, Brahman. If that is the fact, then it is the mind and life that create the division between the two. In our egoistic mentality, we live separated by our mind and life. Now, rising above our egoistic consciousness to cosmic consciousness, we experience that our mind and life are united. They become intermediaries like links in a chain. They are no longer agents of separation. Our mind and life act as links between matter and spirit. They no longer act as instigators of artificial quarrel between the positive and negative of divine reality. Thank you, sir. Thank you, madam. Thank you. பகவான் இங்க ஸ்பிரிட் அண்ட் மேட்டர் பார்த்தோம். ஸ்பிரிட் அண்ட் மேட்டர் வந்து இதற்கு பின்னால் அவர் இருக்கக்கூடியது ஒரே உண்மைதான் என்பதையும் பார்த்தோம். ஆம்னிப்ரெசன்ட் ரியாலிட்டி, அதுதான் உண்மை. இவை இரண்டுக்கும் எதிரெதிரான நிலைகள் இருந்தாலும் கூட இவை இரண்டிற்கும் பின்னால் உள்ள உண்மை அதுதான் என்பதை பார்த்தோம். அப்படி என்றால் ஏன் இவை இரண்டும் நமக்கு எதிரெதிரான நிலைகளாக தோன்றுகின்றன? நம்மால் ஏன் இந்த சடப்பொருளை ஒரு மெய்ப்பொருளாக ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை? என்ன காரணத்தினால் இவை இரண்டும் வெவ்வேறான நிலைகளில் காணப்படுகின்றன? அதற்கு பகவான் இங்கு என்ன கூறுகின்றார் என்றால், ஏனென்றால் அனைத்துமே பிரம்மன், அதுதான் உண்மை. அனைத்திற்கும் பின்னால் இருப்பதும் பிரம்மன் தான். ஏன், என்ன காரணத்தினால் நம்மால் அந்த உண்மையை கண்டறிய முடிவதில்லை? அதற்கு பகவான் இங்கு என்ன கூறுகின்றார் என்றால், இரண்டு அமைப்புகள் இந்த பிளவை உண்டாக்குகின்றன என்று பகவான் குறிப்பிடுகின்றார். என்ன இரண்டு அமைப்புகள் என்றால், என்ன காரணம் என்றால், இந்த இரண்டு அமைப்புகள் என்று பகவான் கூறுவது மனம், வாழ்வு, மைண்ட் அண்ட் லைஃப், இதுதான் இந்த பிளவை உண்டாக்குகின்றன. இப்போ மேட்டர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்க ஒன்லி மேட்டர் தான் அங்க. அதே போல அந்த ஸ்பிரிட், மெய்ப்பொருள் என்று எடுத்துக்கொண்டால் அங்க எல்லாமே ஸ்பிரிட் அந்த நிலையில் தான் இருக்கின்றது. ஆனால் இந்த ஸ்பிரிட், இந்த மெய்ப்பொருள் தான் சடப்பொருளின் மூலமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது என்பதுதான் உண்மை. அப்படி என்றால்
இவை இந்த இந்த உண்மையை ஏன் நம்மால பார்க்க முடியவது இல்லை என்றால், இரண்டு இடைப்பட்ட அம்சங்கள் குறுக்கிடுகின்றன. எந்த இரண்டு இடைப்பட்ட அம்சங்கள் என்றால், வாழ்வு. ஏனென்றால் வாழ்வு என்பது இந்த மேட்டர் அதிலிருந்து தான் வருகின்றது. அப்புறம் மைண்ட் என்பதும் வாழ்விலிருந்து வருகின்றது. த மைண்ட் அண்ட் லைஃப், இந்த இரண்டு விஷயங்கள் தான் குறுக்கிடுகின்றன. குறுக்கிட்டு என்ன செய்கின்றன? இந்த சடப்பொருளையும் மெய்ப்பொருளையும் வெவ்வேறாக நமக்கு காண செய்கின்றன. அதுதான் உண்மை. ஸோ உண்மை என்ன அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, எல்லாமே பிரம்மன், ஆல் இஸ் பிரம்மன். என்ன காரணத்தினால் நம்மால் அந்த உண்மையை அறிந்து கொள்ள முடிவது இல்லை என்றால், இந்த மனத்தின் குறுக்கீட்டினாலும் வாழ்வின் குறுக்கீட்டினாலும் இவை இரண்டும் வெவ்வேறாக காணப்படுகின்றன. காணப்பட்டு ஒரு தவறான ஒரு கருத்தை நமக்கு தருகின்றன. நாம் அனைவரும் தனித்த அமைப்புகளாக உணர்கின்றோம். நம்முடைய ஈகோ, நான் என்கின்ற தன்னுணர்வு, அதை சார்ந்துதான் நம்முடைய மனம், வாழ்வு இரண்டும் அமைந்திருக்கின்றது. ஆகையால் மற்ற அமைப்புகளிலிருந்து நாம் பிரிந்து காணப்படுகின்றோம். நான் என்பது தனித்திருக்கும் ஒரு அமைப்பு என்று நாம் உணர்கின்றோம். மற்ற அமைப்புகளிலிருந்து வேறுபட்ட அமைப்பாக நம்மை நாம் உணர்கின்றோம். இது ஒரு ஈகோயிஸ்டிக் கான்சியஸ்னஸ், ஈகோவை சார்ந்திருக்கும் உணர்வு நிலை. இந்த நிலை இந்த நிலையிலிருந்து மனிதன் மேல் நோக்கி பயணிக்க முடியும். உணர்வு நிலையில் மேல் நோக்கி பயணிக்க முடியும். தன்னுடைய ஆன்மீக பயணத்தில் ஒரு மனிதன் இந்த நிலையிலிருந்து மேல் நோக்கி பயணிக்க முடியும். அவ்வாறு மேல் நோக்கி பயணிக்கும் பொழுது அவன் எத்தகைய அனுபவத்தை அடைகின்றான் என்றால், இந்த காஸ்மிக் கான்சியஸ்னஸ், இந்த பிரபஞ்சம் தழுவிய உணர்வு நிலை என்று கூறக்கூடிய காஸ்மிக் கான்சியஸ்னஸ், அந்த அனுபவத்தை மனிதன் அடைகின்றான். அந்த அனுபவத்தை ஒருவர் அடைந்தவுடன் அவருக்கு இந்த மைண்ட் அண்ட் லைஃப் என்பது பிரிந்திருக்காமல் அங்கு இணைந்து காணப்படுகின்றது. மைண்ட் அண்ட் லைஃப் என்பது தனித்தனி மனங்களாகவும் தனித்தனி வாழ்வுகளாகவும் இல்லாமல் அங்கு எல்லாமே யுனைட்டடா இருக்குது. எங்கன்னா காஸ்மிக் கான்சியஸ்னஸ். இந்த காஸ்மிக் லெவல்ல போனோம் அப்படின்னா, அங்கு பிரபஞ்ச மனம் என்றால் என்ன அர்த்தம் என்றால், அது தனிப்பட்ட மனம் அல்ல. தனியாக இருக்கும் மனங்கள் எல்லாமே அங்கு ஒன்றாக காணப்படுகின்றன. தனியாக இருக்கும் வாழ்வுகள் எல்லாம் அங்கு ஒரே வாழ்வாக காணப்படுகின்றன. காஸ்மிக் லெவல்ல அங்கு எல்லாமே ஒன்றாக காணப்படுகின்றன. அவ்வாறு ஒன்றாக காணப்படும் பொழுது இந்த மனமும் வாழ்வும் எவ்வாறு செயல்படுகின்றன என்றால், ஒரு சங்கிலியில் காணப்படும் பிணைப்புகள் போல காணப்படுகின்றன. They become intermediaries like links in the chain. சாதாரண நிலையில் காணப்படும் பொழுது மனமும் வாழ்வும் பிரிந்த நிலையில் காணப்படுகின்றன. மைண்ட் அண்ட் லைஃப் பிரிக்கின்றன. என் மனம் வேறு, இன்னொரு மனம் வேறு, என் வாழ்வு வேறு, மற்றொரு வாழ்வு வேறு என்கின்ற ஒரு பிரிக்கும் அமைப்புகளாக, பிரிவினையை உண்டு பண்ணும் அமைப்புகளாக சாதாரண உணர்வு நிலையில் காணப்படுகின்றன. ஆனால் இந்த பிரபஞ்சம் தழுவிய உணர்வு நிலை, காஸ்மிக் கான்சியஸ்னஸ், அந்த நிலையை ஒருவர் எட்டியவுடன் எல்லாமே அங்கு ஒன்றாக காணப்படுகின்றது. பிரபஞ்ச மனம், பிரபஞ்ச வாழ்வு என்கின்ற அமைப்பு காணப்படுகின்றது. அது எப்படி செயல்படுகின்றது என்றால், ஒரு சங்கிலியில் மற்ற இணைப்பு எப்படி ஒவ்வொரு இணைப்பும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கும் அமைப்புகளாக காணப்படுகின்றனவோ அதே போலதான் அங்கு காணப்படுகின்றன. அந்த நிலையில் எவ்வாறு இவைகள் செயல்படுகின்றன என்றால், இந்த சடப்பொருளையும் இந்த மெய்ப்பொருளையும் இணைக்கும் பிணைப்புகளாகத்தான், அந்த தொடர் சங்கிலியில் இருக்கும் பிணைப்புகளாக காணப்படுவது போல் அங்கு வாழ்வும் மனமும் காணப்படுகின்றன. கீழ்நிலையில் பிரிவினையை உண்டாக்கும் அமைப்புகளாக காணப்படுகின்றன. அதனால்தான் ஒரு செயற்கையான ஒரு எதிரான நிலையை சடப்பொருளுக்கும் மெய்ப்பொருளுக்கும் உண்டாக்குகின்றன. ஆனால் அந்த காஸ்மிக் கான்சியஸ்னஸ், அந்த உணர்வு நிலையில் இவைகள்
இவை இரண்டுக்கும் இடையில் ஒரு ஒத்திசைவை ஏற்படுத்துகின்றன என்று பகவான் விளக்குகின்றார். ஏன் அவ்வாறு காணப்படுகின்றது என்பதற்கான காரணத்தை இங்கு பகவான் கூறுகின்றார். அடுத்தது பார்ப்போம் நம்ம. Attaining to the cosmic consciousness mind, illuminated by a knowledge that perceives at once the truth of unity and the truth of multiplicity and seizes on the formula of their interaction, finds its own discords at once explained and reconciled by the divine harmony. Satisfied, it consents to become the agent of that supreme union between God and life towards which we tend. Matter reveals itself to the realizing thought and to the subtilized senses as the figure and body of spirit. Spirit in its self-formative extension. Spirit reveals itself through the same consenting agents as the soul, the truth, the essence of matter. Both admit and confess each other as divine, real, and essentially one. Thank you, sir. Thank you, sir. Thank you. Explanation. படிக்கீங்களா சார்? Yes, yes. How does mind perceive in the state of cosmic consciousness? Mind gets enlightened by a new knowledge. At once, it perceives the truth of unity and the truth of multiplicity. It gets at the root of the principle by which unity is represented in multiplicity. Mind at the lower level finds a discord between unity and multiplicity. But at the level of cosmic consciousness, the discord is reconciled by divine harmony. In a harmonic state, without any division, mind becomes an agent of supreme union between God and life. In the lower plane, mind creates division between God and life. How does matter reveal itself in cosmic consciousness? We have seen earlier that matter is also Brahman, but at a lower plane, it does not reveal its reality. It appears only as matter. At the level of cosmic consciousness, the thought realizes the true reality behind the matter. Our senses become subtilized, meaning instead of perceiving gross matter, they are able to perceive subtle matter. Then the matter is revealed to them as the figure and body of spirit. Matter is perceived as a self-formative extension of spirit. Remember Sri Aurobindo's words in chapter 2. Eternal spirit is the inhabitant of this bodily mansion. Our body is a fit and noble material out of which he constantly weaves his dress. Our mind and life, acting as consenting agents for the divine, perceive the spirit as the soul, the truth, the essence of matter. Both spirit and matter realize that they are essentially one divine reality. Thank you, sir. Thank you. Thank you. சாவித்திரி வரிகள் நமக்கு ஞாபகம் வருகின்றன. Matter shall reveal the spirit space. இந்த கருத்து தான் இங்கு பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த அனுபவம் எப்பொழுது ஒருவருக்கு கிட்டும் என்றால், ஆர்டினரி மைண்ட்ல இருக்கிற வரைக்கும் அந்த ஈகோயிஸ்டிக் கான்சியஸ்னஸ், இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் அதுல இருக்கிற வரைக்கும் இந்த அனுபவம் கிட்டாது. காஸ்மிக் கான்சியஸ்னஸ், பிரபஞ்சம் தழுவிய அந்த உணர்வு நிலைக்கு எட்டியவுடன் தான் இந்த மேட்டர் அண்ட் ஸ்பிரிட் என்பது வெவ்வேறான அம்சங்கள் இல்லை என்கின்ற உண்மையை அந்த அனுபவம் ஒருவருக்கு கிட்டுகின்றது. ஏனென்றால் அந்த நிலையில் மனமும் வாழ்வும் மாறுகின்றன. மனம் என்பது இப்பொழுது
பிரிவினையை தாங்கியதாக இருக்கின்றது. நான், எனது, என்னை சார்ந்தது என்கின்ற அந்த தன்னுணர்வு, அதை சார்ந்த நிலையில்தான் மனம் செயல்படுகின்றது. ஆனால் அந்த பிரபஞ்சம் தழுவிய நிலையில அவ்வாறு இல்லை. ஏன்னா அங்க எல்லாமே ஒன்னஸ் தாங்க. ஒரு புதிய ஞானம் மனதிற்கு மனதில் பிறக்கின்றது. இட் கெட்ஸ் என்லைட்டன்ட் பை a நியூ நாலேஜ். அந்த நிலையில இந்த ஒன்னஸ் அதையும் அது உணர்கின்றது. இந்த மல்டிப்ளிசிட்டி, இவை இரண்டும் வெவ்வேறான அம்சங்கள் இல்லை என்கின்ற உண்மை அதற்கு என்கின்ற அனுபவம் அதற்கு ஏற்படுகின்றது. The truth of unity, the truth of unity, the truth of multiplicity. இவை இரண்டுமே ஒன்றோடு ஒன்று மாறுபட்டவை அல்ல என்கின்ற ஒரு அனுபவம் அதற்கு கிட்டுகின்றது. ஏனென்றால் ட்ரூத் ஆஃப் யூனிட்டி என்பதுதான் தன்னை பன்முகங்களாக வெளிப்படுத்துகின்றது. இந்த கருத்து மீண்டும் மீண்டும் நாம் லைஃப் டிவைன்ல பார்க்கின்றோம். த ட்ரூத் ஆஃப் யூனிட்டி, அந்த ஒருமை தன்மை, அதுதான் பன்முகமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. கீழ்நிலையில தான் இந்த மல்டிப்ளிசிட்டி பார்த்தோம் அப்படின்னா ஒன்றுடன் ஒன்று பிரிந்த நிலையில் காணப்படுகின்றது. அந்த ஒருமைத்தன்மையை இங்கு கீழ்நிலையில் காணப்படுவதில்லை. நம் மனதினால், ஒரு சாதாரண மனிதனுடைய மனதினால் இந்த உண்மையை மனிதன் அறிய முடிவது இல்லை. ஆனால் பிரபஞ்சம் தழுவிய உணர்வு நிலையில அங்க இந்த முரண் அங்கு சரி செய்யப்படுகின்றது. அங்க ஒரு ஒத்திசைவு காணப்படுகின்றது. ஒரு டிவைன் ஹார்மனி, தெய்வீக ஒத்திசைவு அங்கு காணப்படுகின்றது. அங்கு மனம் எவ்வாறு செயல்படுகின்றது என்றால், இந்த வாழ்விற்கும் தெய்வீக அம்சத்திற்கும் இடையில் ஒரு இணைப்பை உண்டாக்கும் அமைப்பாகத்தான் மனம் செயல்படுகின்றது. கீழ்நிலையில மனம் எப்படி செயல்படுகின்றது? இட் கிரியேட்ஸ் டிவிஷன் பிட்வீன் காட் அண்ட் லைஃப். ஆனால் இந்த காஸ்மிக் லெவல் எப்படின்னா, இந்த டிவைனுக்கும் வாழ்விற்கும் இடையில ஒரு ஒருமைத்தன்மை, ஒரு பிணைப்பை அங்கு உண்டாக்குகின்றது. அதே போல மனம் அவ்வாறு, மனம் கீழ்நிலையில பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ஃபங்க்ஷனிங் அண்டர் டிவிஷன். வேறஸ் காஸ்மிக் லெவல்ல அதற்கு ஒரு புதிய ஞானம் பிறக்கின்றது. அங்க இந்த ஒன்னஸ் அண்ட் மல்டிப்ளிசிட்டி இவை இரண்டுக்குமே பின்னால் உள்ள உண்மையை அது கண்டறிகின்றது. ஆனால் கீழ்நிலையில தான் அது எதிரெதிரான நிலைகளாக அது பார்க்கின்றது. அதே போல சடப்பொருளை எடுத்துக்கொண்டால், சடப்பொருள் தன்னை எவ்வாறு வெளிப்படுத்திக் கொள்கின்றது? சாதாரண நிலையில் இருந்து பார்த்தோம் என்றால், கீழ்நிலையில நம்மளுடைய மனம் சார்ந்த நிலையில் இருந்து பார்க்கும் பொழுது காஸ்மிக் கான்சியஸ்னஸ், இது மேட்டர் என்பது, சடப்பொருள் என்பது இங்கு வெறும் சடப்பொருளாகத்தான் காணப்படுகின்றது. நம்மால் அதற்கு பின்னால் உள்ள அந்த ஆம்னி பிரசன்ட் ரியாலிட்டி என்பதை கண்டுகொள்ள முடிவது இல்லை. மெய்ப்பொருள் வேறாகவும் சடப்பொருள் வேறாகவும் தான் நாம் பார்க்கின்றோம். கீழ்நிலையில the matter does not reveal its reality. It only appears as matter. ஆனால் இந்த காஸ்மிக் கான்சியஸ்னஸ், பிரபஞ்சம் தழுவிய உணர்வு நிலையில, ஏனென்றால் அந்த நிலையில நம்மளுடைய மனம் பிரபஞ்ச நிலை, அந்த நிலையில வேறு விதமாக செயல்படுகின்றது. அங்கதான் உண்மையான ஞானம் இருக்கின்றது. நாலேஜ், நியூ நாலேஜ் என்றால் என்ன அர்த்தம்? நாலேஜ் ஆஃப் ஒன்னஸ், அதுதான் நாலேஜ் என்று பகவான் கேபிட்டல்ஸ்ல குறிப்பிடுகின்றார். வித்யா, வித்யா எங்க காணப்படுகின்றது என்றால் அந்த காஸ்மிக் கான்சியஸ்னஸ்ல. கீழ்நிலையில இருக்கிற வரைக்கும் நம்ம அவித்யால தான் இருக்கின்றோம். அந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய நம்மளுடைய எண்ணங்கள், the thought, cosmic consciousness, the thought realizes the true reality behind the matter. சடப்பொருளுக்கு பின்னால் இருக்கும் அந்த மெய்ப்பொருளை அது கண்டுகொள்கின்றது. அதே போல அந்த நிலையில நம்மளுடைய புலன்கள், நம்மளுடைய ஐம்புலன்கள், சென்சஸ் அங்கு ஒரு சூஷ்ம நிலையை அடைகின்றன. they become subtilized. ஏனென்றால் இங்கு நாம் பார்ப்பது எல்லாமே ஸ்தூல வடிவங்களைத்தான் நாம் பார்க்கின்றோம். கிராஸ் மேட்டர் தான் நாம் பார்க்கின்றோம் கீழ்நிலையில. whereas காஸ்மிக் கான்சியஸ்னஸ்ல நம்மளுடைய சென்சஸ் ஆல்சோ பிகம் சட்டிலைஸ்ட் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஒரு சூஷ்ம நிலையை அடைகின்றது. அந்த நிலையை அடைந்தவுடன்
எவ்வாறு சடப்பொருள் அங்கு காணப்படுகின்றது என்றால், சடப்பொருள் மெய்ப்பொருளை தாங்கும் ஒரு அமைப்பாக காணப்படுகின்றது. The matter is revealed to them as a figure and body of spirit என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதே போல matter is perceived as a self-formative extension of spirit என்று பகவான் குறிப்பிடுகின்றார். சடப்பொருள் மெய்ப்பொருளினுடைய நீட்சியாக, மெய்ப்பொருள் தன்னை ஒரு உருவாக்கத்திற்குள் அமைத்துக் கொள்ளும் ஒரு நீட்சியாகத்தான் காணப்படுகின்றது. Matter is perceived as a self-formative extension of spirit. இந்த கருத்து தான் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். சாப்டர் 2ல eternal spirit is an inhabitant of this bodily mentioned. Our body is a fit and noble material out of which he constantly weaves his dress என்கின்ற, ஏனென்றால் இந்த உடல் என்கின்ற அமைப்பின் மூலமாகத்தான் இந்த ஒரு மெய்ப்பொருள் வசிக்கும் ஒரு மாளிகையாகத்தான் இந்த உடல் காணப்படுகின்றது. இந்த மேட்டர் என்பது என்னவென்றால், அந்த மெய்ப்பொருள் வசிப்பதற்காக அமைத்துக் கொள்ளும் ஒரு அமைப்பாகத்தான் ஒரு இந்த உடல் என்பது காணப்படுகின்றது என்பதை நாம் இந்த சாப்டர் 2ல பார்த்துள்ளோம். ஆகையால் அந்த கருத்தை ஒட்டிதான் பகவான் இங்கு குறிப்பிடுகின்றார். இந்த உணர்வு நிலை ஒருவருக்கு எப்பொழுது கிட்டும் என்றால், மேட்டர் வேற இல்லை, இந்த மெய்ப்பொருள் வேறு அல்ல என்கின்ற உண்மை ஒருவர் காஸ்மிக் கான்சியஸ்னஸ், பிரபஞ்சம் தழுவிய உணர்வு நிலையை எட்டியவுடன் அவருக்கு இந்த உண்மை புலப்படுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். லோவர் லெவல்ல தான் வேறாக காணப்படுகின்றது. அடுத்தது போலாமா நம்ம? Mind and life are disclosed in that illumination as at once figures and instruments of the Supreme Conscious Being, by which it extends and houses itself in material form, and in that form unveils itself to its multiple centers of consciousness. Mind attains its self-fulfillment when it becomes a pure mirror of the truth of being, which expresses itself in the symbols of the universe. Life, when it consciously lends its energies to the perfect self-figuration of the divine in ever new forms and activities of the universal existence. Thank you, sir. Thank you. Explanation. Sir? Yes, படிங்க மேடம். In the cosmic consciousness, mind and life are revealed as at once figures and instruments of the Supreme Conscious Being. The Supreme Being extends itself by the mind and life in the material form. Through forms, the Supreme appears as multiplicity and reveals itself to its multiple centers of consciousness, meaning individual human beings. Mind becomes a pure mirror of the truth of being and attains self-fulfillment. The divine puts on new forms and participates in the activities of the universal existence by conscious support of the life energy. By this, life attains self-fulfillment. Thank you, sir. Thank you, madam. Thank you. Mind and life, மனம் வாழ்வு. இங்க நம்ம சாதாரண நிலையில பார்த்தோம் அப்படின்னா பிரிக்கும் அமைப்புகளாக இங்கு செயல்படுகின்றன. ஏஜென்ட்ஸ் ஆஃப் செப்பரேஷன். லோவர் லெவல்ல பார்த்தோம் அப்படின்னா மனங்கள் ஒன்றுபட்டு செயல்படுவதில்லை, வாழ்வு ஒன்றுபட்டு செயல்படுவதில்லை. இது நாம் அறிந்த உண்மை, அனைவரும் அறிந்த உண்மை. இங்க எல்லாமே மைண்ட் என்ன பண்ணுது, they act as agents of separation. அதுதான் தொடர்ந்து நடந்து கொண்டே வருகின்றது.
மைண்டு தான் கல்பிரிட். வாழ்வும் அவ்வாறு தான் அமைந்துள்ளது. ஆனால் இது சாதாரண மனிதன் சாதாரண உணர்வு நிலையில் இருக்கும் வரையில் அவ்வாறுதான் இவைகள் செயல்படுகின்றன. மனிதன் தன்னுடைய உணர்வு நிலையில் ஒரு உயர்நிலையை எட்டி பிரபஞ்சம் தழுவிய உணர்வு நிலையை அடையும் பொழுது காஸ்மிக் கான்சியஸ்னஸ், இந்த மனமும் வாழ்வும் எவ்வாறு வெளிப்படுகின்றன என்றால், the supreme conscious being, எல்லாம் வல்ல அந்த மெய்ப்பொருள், the supreme conscious being, the supreme conscious being அதனுடைய ஒரு சாதனங்களாகத்தான் மனமும் வாழ்வும் இந்த பிரபஞ்சம் தழுவிய உணர்வு நிலையில் காணப்படுகின்றன. கீழ்நிலையில் பிரிக்கும் சாதனங்களாக காணப்படுகின்றன, ஏஜென்ட்ஸ் ஆஃப் செப்பரேஷன், மைண்ட் அண்ட் லைஃப். ஆனால் இந்த காஸ்மிக் கான்சியஸ்னஸ் எப்படி காணப்படுகின்றன என்றால், figures and instruments of the supreme conscious being. The supreme conscious being, supreme பரம்பொருள், அதனுடைய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், சாதனங்களாக காணப்படுகின்றன. The supreme being, the Brahman, எவ்வாறு தன்னை நீட்டிக்கொள்கின்றது என்றால், extends itself by mind and life in the material form. So mind and life the பிரம்மனினுடைய ஒரு நீட்சி தான். இந்த சட உலகில் மனமும் வாழ்வும் இந்த பிரம்மனினுடைய ஒரு நீட்சி தான். ஏனென்றால் நாம் அறிவோம், மைண்டினுடைய பேஸ் எதுன்னு பார்த்தோம், சூப்பர் மைண்ட். லைஃபினுடைய பேஸ் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த சித் சக்தி, சச்சிதானந்தாவில் இருக்கக்கூடிய அந்த சித் அண்ட் சித் சக்தி, இவை இரண்டும் தான் கீழ்நிலையில் மைண்ட் அண்ட் லைஃப் ஆக வெளிவருகின்றன. அதைத்தான் இங்கு பகவான் குறிப்பிடுகின்றார். The supreme being extends itself by the mind and life in the material form. வடிவங்கள் என்று இந்த சடவுலகில் காணப்பட்டவுடன் இங்கு எது ஏற்படுகின்றது என்றால், இங்கு பன்முகத்தன்மை ஏற்படுகின்றது, மல்டிப்ளிசிட்டி. அது வடிவங்களின் மூலமாகத்தான் அந்த பரம்பொருள் வடிவங்களின் மூலமாக பல்வேறு விதமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. பல்வேறு உணர்வு நிலையின் மையங்களாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. மல்டிபிள் சென்டர்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த மல்டிபிள் சென்டர்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் என்பது பிரம்மனினுடைய நீட்சிதானே ஒழிய ஒரு பொய்யான அமைப்புகள் கிடையாது. பகவான் இங்கு உலகத்தில் காணப்படும் ஒவ்வொன்றையுமே எவ்வாறு குறிப்பிடுகின்றார் என்றால், சென்டர் ஆஃப் கான்சியஸ்னஸ் என்றுதான் பகவான் குறிப்பிடுகின்றார். இதுதான் உண்மை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த காஸ்மிக் கான்சியஸ்னஸ்ல மனம் அதனுடைய குறைபாடுகள் எல்லாம் நீங்கிய நிலையில் செயல்படுகின்றது. பகவான் என்ன கூறுகின்றார்? மைண்ட் பிகம்ஸ் a pure mirror of the truth of being. சாதாரண நிலையில் இருக்கும் வரை மனம் அந்த உண்மையை கண்டறியும் சாதனமாக செயல்பட முடியாது. ஏனென்றால் மனம் எப்பொழுதுமே உண்மையினுடைய ஒரு பகுதியைத்தான் சாதாரண நிலையில் அறிந்து கொள்ளும் சாதனமாக செயல்படுகின்றது. ஆனால் இந்த காஸ்மிக் கான்சியஸ்னஸ் அந்த நிலையை எட்டியவுடன் மனம் என்பது அந்த உண்மையை வெளிக்காட்டும் ஒரு கண்ணாடி போல் செயல்படுகின்றது. மிரர், பியோர் மிரர் ஆஃப் த ட்ரூத் ஆஃப் பீயிங். அவ்வாறு செயல்படுவதால் மனம் ஒரு முழுமையை, நிறைவை அது அடைகின்றது. At the level of cosmic consciousness, mind attains self-fulfillment. அதே போல வாழ்வும் எவ்வாறு மாறுகின்றது என்றால், the divine puts on new forms and participates in the activities of the universal existence by conscious support of the life energy. Cosmic level வாழ்வு இந்த இறைவனுடைய செயல்பாட்டுகளுக்கு துணை புரியும் அமைப்புகளை
செயல்படுத்தும் ஒரு சக்தியாக செயல்படுகின்றது. The divine puts on new forms and participates in the activities of the universal existence by conscious support of the life energy. இங்கு வாழ்வு என்பது ஒரு சக்தியாக செயல்படுகின்றது. சாதாரண நிலையில் எவ்வாறு வாழ்வு செயல்படுகின்றது? அது மனம் என்கின்ற ஒரு எஜமானனுக்கு அடிபணிந்து செயல்படுகின்றது. மனம் என்பதும் ஒரு அறியாமையில் செயல்படும் எஜமானனாக இருக்கின்றது. அதனால் இங்கு வாழ்வு இட் ஆக்ட்ஸ் இன் இக்னோரன்ஸ். ஆனால் இந்த காஸ்மிக் கான்சியஸ்னஸ்ல அவ்வாறு செயல்படுவது இல்லை. அது இறைவனினுடைய பல்வேறு வடிவங்களை தாங்கும் அமைப்புகள் செயல்படுவதற்கு துணை புரியும் ஒரு சக்தியாக வாழ்வு செயல்படுகின்றது. ஆகையால் வாழ்வும் அந்த காஸ்மிக் கான்சியஸ்னஸ் அந்த நிலையில் ஒரு பூரணத்துவத்தையும் நிறைவை பெறுகின்றது. மைண்ட் அட்டைன் செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட், லைஃப் அட்டைன் செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் இன் காஸ்மிக் கான்சியஸ்னஸ். இது பகவான் எதற்காக குறிப்பிடுகின்றார் என்றால், உண்மை அதுதான். நம்ம சாதாரண நிலையில பார்க்கும் பொழுதுதான் சடப்பொருள் வேறு மெய்ப்பொருள் வேறாக காணப்படுகின்றதை ஒழிய, மனிதன் தன்னுடைய உணர்வு நிலையில் உயரும் பொழுது எந்த எந்த அமைப்புகள் இந்த பிரிவினையை உண்டாக்குகின்றனவோ, மெய்ப்பொருளுக்கும் சடப்பொருளுக்கும் இடையில் பிரிவினை உண்டாக்கும் அம்சங்களான மனமும் வாழ்வும் இங்கு பிரிவினைக்குட்பட்ட சாதனங்களாக செயல்படும் அவைகள் காஸ்மிக் கான்சியஸ்னஸ் பிரபஞ்சம் தழுவிய உணர்வு நிலையை எட்டியவுடன் உண்மையை வெளிப்படுத்தும் ஒரு முழுமையை அடையும் சாதனங்களாக அங்கு மாற்றம் அடைகின்றன என்பதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் மனமும் வாழ்வும் கூட அந்த சுப்ரீம் பீயிங் அதனுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் தான், அதனுடைய ஒரு சாதனங்கள் தான். அந்த கருத்தை தான் பகவான் இங்கு விளக்குகின்றார். மேற்கொண்டு போலாமா? Paragraph 3. In the light of this conception, we can perceive the possibility of a divine life for man in the world, which will at once justify science by disclosing a living sense and intelligible aim for the cosmic and the terrestrial evolution, and realize by the transfiguration of the human soul into the divine, the great ideal dream of all high religions. Thank you, sir. Thank you. Explanation, padi. In the state of cosmic consciousness, spirit and matter are perfectly harmonized. Mind and life attain self-fulfillment. They become instruments of divine manifestation. In the light of the above truth, we can perceive the possibility of a divine life for man in the world. Then the cosmic and terrestrial evolution gains significance by acquiring a living sense and an intelligible aim for mankind. This justifies the ultimate goal of science also. All religions have the ideal of complete change of human soul into the divine. This ideal is well served with the possibility of a divine life for man. Thank you. முதல்ல சொன்ன கருத்து, ஏன் பகவான் விழாவரியாக இந்த காஸ்மிக் கான்சியஸ்னஸ் பத்தி இங்க கூறுகின்றார் என்றெல்லாம் நமக்கு தோன்றும். எதுக்கு திடீர்னு இந்த காஸ்மிக் கான்சியஸ்னஸ் பத்தி பேசுறாரு இங்க அப்படிங்கிற கருத்து நமக்கு தோன்றும். இறுதியா என்ன கூறினார் பகவான்? இந்த காஸ்மிக் கான்சியஸ்னஸ்ல மைண்டும் லைஃபும் மாறிடுது அப்படிங்கிறார். மைண்ட் அண்ட் லைஃப் ஒரு குறைபட்ட சாதனங்களாக செயல்படாமல் ஒரு முழுமையை அடைந்த சாதனங்களாக அங்கு மாறுகின்றன என்பதை பகவான் குறிப்பிட்டுள்ளார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த காஸ்மிக் கான்சியஸ்னஸ் மூலமாக அந்த உணர்வு நிலையில் இவை இரண்டும் மாற்றம் அடைகின்றன என்றால் ஒரு உயர்நிலையை எட்டுவதற்கான சாத்தியக்கூறுகள்
நம்முடைய மனதில் உள்ளது, நம்முடைய வாழ்வில் உள்ளது என்ற சாத்தியக்கூறு இருக்கின்றது என்பதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். அதை நிரூபிப்பதற்காகத்தான் பகவான் இங்கு இந்த கருத்தை கூறியுள்ளார். மனமும் வாழ்வும் இதே நிலையில் இருந்துவிடப் போவதில்லை. அது ஒரு உயர்நிலையை எட்டக்கூடிய சாத்தியக்கூறுகளை என்னுடைய மனம், என்னுடைய வாழ்வு தன்னுள்ளே கொண்டதாக இருக்கின்றது என்கின்ற உண்மையைத்தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மனமும் வாழ்வும் இவ்வாறே இருந்துவிடப் போவதில்லை. இதனுடைய உயர்நிலையை எட்டியக்கூடிய சாத்தியக்கூறுகளை நம்முடைய மனமும் வாழ்வும் அவைகளுக்குள்ளே கொண்டதாக இருக்கின்றன என்ற கருத்தை தான் பகவான் குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் இந்த மனமும் வாழ்வும் இந்த இறைவனின் வெளிப்பாட்டுக்கு உதவி புரியும் ஒரு சிறந்த சாதனங்களாக செயல்பட போகின்றன. அதுதான் அதனுடைய இலக்கு. அவ்வாறு செயல்பட்டு இந்த தெய்வீக வாழ்வு இந்த புவியில் சாத்தியம் என்பதை நிரூபிக்கப் போகின்றன. இந்த மனித குலம் என்பது அதற்கென்றே ஒரு உயரிய நோக்கம் இருக்கின்றது. மனித குலம் இவ்வாறே தோன்றி அழியக்கூடிய இனமாக இருந்துவிடப் போவதில்லை. மனிதன் பிறக்கின்றான், அழிகின்றான் என்கின்ற ஒரு தொடர் சுழற்சியாக இருக்கக்கூடிய அமைப்புகளாக மனித குலம் இருந்துவிடப் போவது இல்லை. இதுதான் பகவான் மீண்டும் மீண்டும் கூறக்கூடிய கருத்து. பண்டைய ஆன்மீக கருத்துக்களிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட கருத்து. என்ன கூறுகின்றார்? இது வெறும் மனித இனம் தோன்றி மறையக்கூடிய ஒரு அமைப்பு கிடையாது. மனித குலம் மனிதனை தாண்டிய ஒரு அமைப்பை நோக்கி பரிணாம வளர்ச்சியில் அது அந்த பயணத்தில் உயரே சென்று கொண்டிருக்கின்றது என்கின்ற கருத்தை தான் பகவான் வலியுறுத்துகின்றார். ஆகையால நாம் எதை உணர்கின்றோம் என்றால், மனித குலத்திற்கென்றே ஒரு உயரிய நோக்கம் இருக்கின்றது. மனித மனமும் வாழ்வும் ஒரு உயர்நிலையை அடையக்கூடிய சாத்தியக்கூறுகளை தன்னுள் கொண்டதாக இருக்கின்றது என்கின்ற உண்மை நமக்கு புலப்படுகின்றது. அதே போல இந்த சயின்ஸ், பகவான் இங்கு ஒரு கருத்தை கூறுகின்றார். என்ன கருத்து என்றால், in the light of this conception we can perceive the possibility of a divine life for man in the world, which will at once justify science by disclosing a living sense and intelligible aim for the cosmic and the terrestrial evolution. இப்போ சயின்ஸ்ல என்ன சொல்றாங்க? சயின்ஸ்ல அவங்க வெறும் தியரி ஆஃப் இவல்யூஷன் தான் சொல்றாங்க. இவல்யூஷன்ல இந்த ஒவ்வொரு ஃபார்ம் அதோடைய ஹையர் ஃபார்முக்கு இவால்வ் ஆகி கொண்டே பரிணாம வளர்ச்சியில் வெளிப்பட்டு கொண்டு வருகின்றன என்கின்ற கருத்தை தான் அவங்க சயின்டிபிக் சயின்ஸ் அவ்வாறு விஞ்ஞானம் அவ்வாறு தான் கூறுகின்றது. இந்த விஞ்ஞானம் எதற்காக இந்த பரிணாம வளர்ச்சி எதை நோக்கி போய்கொண்டிருக்கின்றது என்பதை அது கூற முடிவதில்லை. யுசி அதை தெளிவாக பகவான் கூறக்கூடிய இந்த கருத்தை நாம் தெளிவாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். சயின்டிபிக்கா அவங்க இவல்யூஷன்ஸ், அந்த இவல்யூஷன் தியரி, டார்வினியன் தியரி, இதெல்லாம் கூறுகின்றார்கள். எவ்ரிதிங் இஸ் இவால்விங். ஹையர் ஃபார்ம்ஸ் லோவர் ஃபார்ம்ஸ்லேருந்து பரிணாம வளர்ச்சியின் மூலமாக வெளிப்படுகின்றன என்கின்ற கருத்தை அவர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் எதற்காக என்கின்ற அந்த கருத்தை அவர்களால் நியாயப்படுத்த முடிவதில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு தெரிவதில்லை. அந்த எதை நோக்கி போய்கொண்டிருப்பதற்கான விடையை அவர்களால் கூற முடிவதில்லை. அவங்கள சயின்டிபிக்கா பார்த்தோம் அப்படின்னா, அவர்கள் இந்த ஹவ் எப்படி என்பதுதான் கூற முடியுமே ஒழிய அந்த வை எதை ஏன் என்ற கருத்தை கூற முடியாது. இதுதான் பகவான் ஸ்ரீ அரபிந்தோ அடிக்கடி கூறுவது. சயின்ஸ் கேன் எக்ஸ்பிளைன் ஹவ் ஆஃப் திங்ஸ் பட் நாட் வை ஆஃப் திங்ஸ். சயின்டிபிக்கா இவல்யூஷன்ல சொல்றாங்க இது வருது அப்படின்னு. பட் ஏன் அது மாதிரி நடக்க வேண்டும்? இந்த டிவைன் லைஃப் அமையும் பொழுது
இந்த சயின்டிபிக்காக இருக்கக்கூடிய உண்மைகள் வந்து அந்த உண்மைகளுக்கு அனைத்திற்கும் நிகழ்வுகளுக்கும் பின்னால் உள்ள உண்மைகள் வந்து அங்கு நியாயப்படுத்தப்படுகின்றது. டிவைன் லைஃப் அமையும் பொழுது சயின்டிபிக்காக கூறக்கூடிய உண்மைகளும் அதற்கு பின்னால் உள்ள அந்த நியாயம் என்ன, எந்த இலக்கை நோக்கி அவைகள் செல்கின்றன என்பது நமக்கு புலப்படுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இது சயின்டிபிக்காகவும் இப்படிதான் இங்கு நியாயப்படுத்தப்படுகின்றது டிவைன் லைஃப் மூலமாக. அதே போல இந்த மதங்கள், ஆல் ரிலிஜன்ஸ் எதை நோக்கி சொல்கின்றன? the great ideal dream of all ரிலிஜன்ஸ் வந்து பல்வேறு மதங்கள் இருக்கின்றன, மாறுபட்ட கருத்துக்களை கொண்டதாக இருக்கின்றன கூட அடிப்படையில ஒரு கருத்தை தான் அவைகள் மதங்கள் கூறுகின்றன. மதங்கள் அனைத்துமே எந்த கனவை அவைகள் வெளிப்படுத்துகின்றன என்றால் மனிதன் வந்து ஒரு உயர்நிலையை எட்ட வேண்டும் என்பதுதான் அனைத்து மதங்களுக்கும் பின்னால் உள்ள ஒரு பொதுவான கனவு. அந்த கனவும் இந்த டிவைன் லைஃப், தெய்வீக வாழ்வின் மூலமாக அங்கு நிறைவேற்றப்படுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆகையால இந்த மனம் வாழ்வு என்பது ஒரு பூரணத்துவத்தை எட்டும், ஒரு உண்மையை அடையும். அதன் மூலமாக இங்கு தெய்வீக வாழ்வு சாத்தியப்படும். இந்த தெய்வீக வாழ்வு என்பது உண்மை. இந்த தெய்வீக வாழ்வு நடைபெறுவதன் மூலம் இந்த சயின்டிபிக் ஃபைண்டிங்ஸ் அவைகளுக்கு பின்னால் உள்ள உண்மைகள் நியாயப்படுத்தப்படுகின்றன. அதே போல மதங்கள் அவைகள் கண்ட மாபெரும் கனவுகள் அங்கு நனவாகின்றன என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இங்க வந்து பியூர்லி பகவான் குறிப்பிடுவது த டிவைன் லைஃப் ஆன் எர்த், அது குறித்து தான் பகவான் குறிப்பிடுகின்றார். பேராகிராஃப் 4 போலாமா நம்ம? Paragraph 4. But what then of that silent self, inactive, pure, self-existent, self-enjoying, which presented itself to us as the abiding justification of the ascetic? Here also, harmony and not irreconcilable opposition must be the illuminative truth. The silent and the active Brahman are not different, opposite and irreconcilable entities, the one denying, the other affirming a cosmic illusion. They are one Brahman in two aspects, positive and negative, and each is necessary to the other. Thank you, sir. Thank you. Explanation படிக்கணும் சார். படிங்க மேடம். We have seen in the previous chapter that when a yogi enters the gates of the transcendent, he experiences the perfect spirit, the pure self, the inactive Brahman, the transcendent silence. He finds all is still. The ascetic, on reaching this state, receives a sense of the unreality of the world and the sole reality of the silence. Does the inactive Brahman in transcendent state and the active Brahman in manifestation, does the inactive Brahman in transcendent state and the active Brahman in manifestation at the lower plane of cosmic consciousness contradict each other? Sri Aurobindo says it does not. The illuminative, throwing light, truth behind these two states is one of harmony rather than an irreconcilable opposition. The silent and active Brahman are not different. They are not opposite and irreconcilable.
one accepting the cosmos and the other rejecting it. They are one Brahman in two aspects. Even though one is a positive and the other is a negative state, both are complementary to each other. Thank you, sir. Thank you. நம்ம பார்த்தோம், the cosmic consciousnessல மைண்ட் அண்ட் லைஃப் they become agents of unity அப்படிங்கிறத பார்த்தோம். இதன் மூலமாக மனமும் வாழ்வும் இந்த மேட்டரையும் ஸ்பிரிட்டையும் இணைக்கும் ஒரு இணைப்புகளாக செயல்படும், லிங்க்ஸ் ஆஃப் த செயின் அவ்வாறு செயல்படும் என்பதையும் பார்த்தோம். அதனால் என்ன உண்மை புலப்படுகின்றது என்றால், லைஃப் டிவைன், தெய்வீக வாழ்வு இங்கு சாத்தியம் என்பது நமக்கு புலப்படுகின்றது. ஏனென்றால் நம்முடைய மனம் வாழ்வு இவ்வாறு இருந்துவிடப் போவதில்லை. அவைகள் ஒரு திருவுருமாற்றம் அடைந்த நிலையில் ஒரு சென்ஸ் ஆஃப் தே அட்டைன் ஃபுல்ஃபில்மெண்ட். அதன் மூலமாக இந்த மேட்டரும் லைஃபும் இந்த மேட்டரும் ஸ்பிரிட்டும் நாம் வெவ்வேறாக பார்க்கின்றோம். அப்பொழுது இவை இரண்டுமே அந்த ஒரே ஆம்னிப்ரெசன்ட் ரியாலிட்டி, அதனுடைய இரு முகங்கள் தான் என்கின்ற ஒரு அனுபவத்தை நாம் அனைவருமே அடைவோம் என்கின்ற உண்மையெல்லாம் பார்த்தோம். பகவான் கூறுகின்றார், அப்படி என்றால் நாம் ஏற்கனவே பார்த்தோமே ஒரு கருத்து, இந்த சாப்டர் 2ல பார்த்தோம் இல்லையா, சாப்டர் 3ல, the refusal of the ascetic, when the yogi reaches the gates of the transcendent, once you realizes the pure self, அப்பொழுது அவருக்கு எவ்வாறு தோன்றுகின்றது, இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் எல்லாமே பொய் கனவாக தோன்றுகின்றது. அந்த அனுபவம் என்ன, அது குறித்து என்ன, அந்த அனுபவத்திற்கு பின்னால் உள்ள உண்மை என்ன என்று பகவான் ஒரு கேள்வியை எழுப்புகின்றார். அப்படி என்றால் இந்த எல்லாம் கடந்த நிலையில் இருக்கும் பிரம்மன் வேறு, இங்கு செயல்படும் நிலையில் இருக்கும் பிரம்மன் வேறா? Whether the inactive Brahman in the transcendent state and the active Brahman in manifestation at the lower plane of cosmic consciousness contradict each other என்று பகவானுடைய கேள்வி அவ்வாறாகத்தான் அமைகின்றது. அதற்கு பகவான் என்ன கூறுகின்றார், இவை இரண்டும் வெவ்வேறான அம்சங்கள் இல்லை. செயல்படாத நிலையில் இருக்கும் அந்த பிரம்மன், உச்சக்கட்ட எல்லாம் கடந்த நிலையில் இருக்கும் அந்த பிரம்மன், இன்ஆக்டிவ் பிரம்மன் இன் டிரான்செண்டன்ட் ஸ்டேட், அதுவும் ஆக்டிவ் பிரம்மன் இன் மேனிஃபெஸ்டேஷன் அட் த லோவர் பிளேன், இவை இரண்டுமே வெவ்வேறான அம்சங்கள் இல்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் இவை இரண்டிற்கும் பின்னால் உள்ள உண்மை, இவை இரண்டிற்கும் பின்னால் உள்ள இந்த இரண்டு நிலைகளுக்கும் பின்னால் உள்ள உண்மை எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஹார்மனி தான் இருக்கின்றது, ஒரு ஒத்திசைவு தான் இருக்கின்றதை ஒழிய ஒரு இசைவையே ஏற்படுத்தாத ஒரு எதிர்ப்பு அல்ல, எதிர்மறையான நிலைகள் அல்ல. ஆக்டிவ் பிரம்மன் அண்ட் சைலண்ட் பிரம்மன் பார்த்தோம் அப்படின்னா இவை இரண்டுமே எதிரெதிரான அம்சங்கள் இல்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இவை இரண்டுக்கு பின்னால் ஒரு இசைவுதான் காணப்படுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் இந்த சைலண்ட் பிரம்மன் அந்த நிலையில உலகம் மறுக்கப்படுகின்றது. ஆனால் அவ்வாறு இல்லை. பிரம்மன் என்பது ஆக்டிவ் பிரம்மன் ஆஸ் வெல் அஸ் இன்ஆக்டிவ் பிரம்மன், இவை இரண்டுமே ஒன்றுதான் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஒன்று பாசிட்டிவ் ஸ்டேட், மற்றொன்று நெகட்டிவ் ஸ்டேட், பட் போத் ஆர் காம்ப்ளிமெண்டரி டு ஈச் அதர். இதெல்லாம் இந்த கருத்து பகவான் இந்த புக் 2ல எப்படி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஒன்றோடு ஒன்று காம்ப்ளிமெண்டரியாக செயல்படுகின்றது என்பதை பார்த்தோம். இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் இல்லை அப்படின்னா ஒரு முழுமை கிட்டாது என்பதையும் பார்த்தோம். இந்த கருத்தை பகவான் வெவ்வேறு சாப்டர்ல மேலும் 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 ஆழமாக விளக்குகின்றார். இவை இரண்டுமே எதிரெதிரான நிலைகள் அல்ல என்பதை பகவான் மேலும் 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 விளக்குகின்றார். இந்த
மாயாவாதி பிலாசபியில பார்த்தோம் அப்படின்னா, மாயாவாதி அத்வைத்திசம் அதுல பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வந்து இன்ஆக்டிவ் பிரம்மன் இன் டிரான்செண்டட் ஸ்டேட், அது ஒன்றுதான் ரியாலிட்டி என்று ஏற்றுக்கொண்டவர்கள். அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆக்டிவ் ஸ்டேட் எல்லாமே வந்து இந்த காஸ்மிக் ஸ்டேட், காஸ்மிக் லெவலில் இருக்கக்கூடிய அமைப்புகள், உலகங்கள் எல்லாமே வந்து ஒரு மாய தோற்றங்கள். இது எல்லாமே நம்ம விலக்கி விலக்கி நம்மளுடைய அவர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்வினுடைய இலக்கு என்பது ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்றால், தான் சார்ந்திருக்கும் அமைப்புகளிலிருந்து மெல்ல 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 தன்னை விலக்கி கொண்டு அந்த உச்சகட்ட நிலையை, அந்த டிரான்செண்டன்ட் பிரம்மன், அதை அடைய வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய இலக்காக கருதப்பட்டது. ஆனால் இங்க இந்த பூரண யோகத்தில் அவ்வாறு காணப்படுவது இல்லை. பூரண யோகத்துல வந்து எல்லாமே வந்து ஒரு முக்கியமான அம்சங்கள் தான். நம்ம ரீசெண்டா நடந்த அந்த ஒர்க் ஷாப்ல கூட நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம் என்றால், அத்தகைய ஒரு மறுப்பு ரீதியான ஆன்மீகத்துல வந்து ஒரு வாழ்வினுடைய ரசம் அங்கு காணப்படுவதில்லை என்பதை பார்த்தோம். வாழ்வினுடைய ரசம் எங்கு காணப்படுகின்றது என்றால், நம்மளுடைய பூரண யோகத்தில் தான் வாழ்வினுடைய ரசம் காணப்படுகின்றது. இந்த உண்மையை வந்து நம்ம இந்த ஒர்க் ஷாப்ல பார்த்தோம். த மதர் அந்த ஒர்க் ஷாப்ல வந்து எதையுமே எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு பூரணத்துவத்துடன் வாழ்விலும் செயல்படும் பொழுதுதான் வாழ்வு வந்து மகத்துவத்தை அடைகின்றது. வாழ்வினுடைய ரசத்தை நாம் இங்குதான் உணர்கின்றோம். வாழ்வில் உள்ள அனைத்து அம்சங்களையும் நாம் விலக்கி விலக்கி அந்த விளக்குவதன் மூலம் அந்த பரம்பொருளை அடைவது என்பது வாழ்வையே விளக்குவதாக அமைகின்றது. வாழ்வினுடைய ரசத்தையே நாம் இழக்கின்றோம் என்கின்ற கருத்தையும் நாம் பார்த்தோம். அந்த ஒர்க் ஷாப்ல வந்து ரொம்ப அழகாக அதை எடுத்த சீனிவாச முலுகு நமக்கெல்லாம் எடுத்து கூறினார். ஆகையால் இந்த கருத்து தான் நம்ம மேற்கொண்ட இந்த அடுத்த போர்ஷன் ஆஃப் த பேராகிராஃப் வந்து அடுத்த சாப்டர்ல அடுத்த செஷன் நம்ம பார்க்கலாம். ஏனென்றால் அது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. அதை நம்ம ரஷ் பண்ணிட்டு படிக்க தேவையில்லை. நம்ம வந்து we can take it up in the next session. வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தா கூறலாம். சுந்தர் சார், வேற ஏதாவது கூற விரும்புறீங்களா? உங்களோட நீங்க ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணீங்க. எனிதிங் would you like to say? I think நீங்க வந்து you are able to relate லைஃப் டிவைன் வித் ஒர்க் ஷாப். நீங்க அடிக்கடி சொல்லிட்டு இருந்தீங்க you are able to relate லைஃப் டிவைன் பண்ணதுனால இந்த ஒர்க் ஷாப் வந்து ரொம்ப மீனிங்ஃபுல்லா இருந்ததுன்னு you are expressing your view. Anything would you like to say? Yes, sir. That is true. And as I narrated personally to you, the mother's presence was evident throughout. அதோட அக்னாலஜ்மெண்ட் எங்க கிடைச்சது அப்படின்னாக்க, சண்டே அன்னைக்கு we dealt in detail மகாசரஸ்வதி aspect. அண்ட் அன்னைக்கு ஈவினிங் பிளே கிரவுண்ட் மெடிடேஷன்ல மதரோட வாய்ஸ்ல மகாசரஸ்வதி அந்த சாப்டர் செலக்ட் பேராகிராஃப்ஸ் வாஸ் ரெட் அவுட் இன் மதர்ஸ் ஓன் வாய்ஸ். அது வந்து ரொம்ப த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. அது நம்ம இது வந்து எவ்வளவு நிதர்சனமான உண்மை. மதர் நம்ம கூடயே இருக்காங்க, நம்ம பண்ணிட்டு இருக்கிற ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் அவங்களோட அப்ரூவல் இருக்கு, அதுல கரெக்டா பண்ணணும் அப்படிங்கிறது கிடைச்சது. அது ஒண்ணு. அதுக்கப்புறமா தான் பேலன்ஸ் டைம் தே பிளேட் மியூசிக் ஆல்சோ, மதர்ஸ் ஆர்கன் மியூசிக். அது ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்கே மதர் வாய்ஸ். சோ த்ரில்லிங் இட் வாஸ். அந்த அட்மாஸ்பியரை பத்தி சொல்லவே வேண்டாம். தோஸ் ஹூ ஹவ் ஆல்ரெடி அட்டெண்டட் தி பிளே கிரவுண்ட் மெடிடேஷன் கேன் வவுச் சேஃப் ஃபார் இட். அதுல another aspect was the meditation part of it. Mr. Srinivasan ji made it so simple. அவரோட அப்ப பண்ணும்போது எஃபர்ட்லெஸ்ஸா தெரிஞ்சது. அது மைண்ட் சைலன்ஸ் ஆறுது அப்படின்னுட்டு. பகவான் வந்து இங்க படிச்சிருக்கேன், அவர் 2 ஆஸ்பெக்ட வந்து இன்சிஸ்ட் பண்றாரு. ஒண்ணு வந்து அந்த சமதா,
இந்த சைலன்ஸ் இருந்தா தான் நம்ம இந்த யோகத்துல யோக பாதையில முன்னேற முடியும் அப்படின்னு பேசிக் எசென்ஷியல் எலிமெண்ட் அப்படின்னு அதை இன்சிஸ்ட் பண்றாரு பகவான். அதுல ரெண்டாவது ஆஸ்பெக்ட் இன்சிஸ்ட் பண்றது என்ன அப்படின்னாக்கா, கான்ஸ்டன்ட் டச் வித் த மதர் அண்ட் பகவான். அது ரெண்டு ஆஸ்பெக்ட் நம்ம பண்ற எல்லா ஆக்டிவிட்டிலையும் இதை மறக்காம இது ரெண்டையும் வச்சுட்டே இருந்தோம்னாக்க, ஐ திங்க் இதான் பகவான் சொல்றாரு, இதுதான் நீங்க உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அது அவர். அந்த ரெண்டு ஆஸ்பெக்டுமே வந்து அந்த 2.5 நாள் செஷன்ல அது ரொம்ப ஈஸியா அது கை கூடித்து. அந்த செஷன்னால மைண்ட் வாஸ் வெரி காம் அண்ட் குவைட், டிவைட் ஆஃப் ஆல் கேயாட்டிக் தாட்ஸ் அண்ட் நம்ம மற்ற எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் had come to a standstill and 100% devotion only to மதர் அண்ட் ஷி அரபிந்தோ. அந்த 2 நாள் அப்படிங்கிறது ஒண்ணு. அண்ட் கான்ஸ்டன்ட் கனெக்ஷன் வித் த மாஸ்டர்ஸ், அதுவுமே அது ஃபுல்ஃபில் அங்க ஆச்சு. ஸோ தட் வே இட் வாஸ் a wonderful experience. I'm sure all 30 members roughly would agree with me on this. Thank you, sir. Thank you. Wonderful, wonderful. Thank you. ரொம்ப அருமையா சொன்னீங்க. ரொம்ப அற்புதமா நீங்க அதை சம்மரைஸ் பண்ணீங்க. தேங்க்யூ. புவனேஸ்வரி மேடம் இருக்காங்களா? புவனேஸ்வரி நடராஜா மேடம் இருக்காங்களா? இருக்கு சார், இங்க தான் இருக்கு. ஓகே. நீங்க ஒரு கேள்வி கடைசியா கேட்டீங்க ஒர்க் ஷாப்ல. சொல்லுங்க சார். என்னன்னா, இது மாதிரி நம்ம ஒரு சென்டர் நடத்துறோம், மதருடைய வேலை செய்யறோம். அப்போ வந்து நம்மளுடைய கூட வேலை பார்க்கக்கூடிய அந்த ஒர்க்கர்ஸ், அந்த பணியை செய்யறவங்க, அதாவது நான் சொல்றது டிவோட்டிஸ் இல்லை, மற்றவங்கள்லாம் வந்து ஒரு வேலையை கொடுக்குறோம், அந்த பணியில ஈடுபடுற மற்றவங்கள்லாம் வந்து அந்த அளவுக்கு அதுல வந்து ஒரு ஈடுபாடு காமிக்க மாட்டேங்கிறாங்க, வேலையை சரியா செய்ய மாட்டேங்கிறாங்க. ஒரு வருத்தமா இருக்கு. நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு அங்க நடக்க மாட்டேங்குது. அது எப்படி அவங்கள வந்து நம்ம இன்னும் நம்ம அவங்கள மேம்படுத்துறது, இல்லை நம்மளுடைய எதிர்பார்ப்புக்கு இணங்க அவங்களை வேலை செய்யறது என்கின்ற கேள்வியை வந்து கேட்டீங்க. ரொம்ப அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிறத சொன்னீங்க. அதுக்கு வந்து மதர்னுடைய ஒரு பதில் நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருந்தேன். இது மாதிரி சிச்சுவேஷன்ல, அதாவது ஒரு சென்டர் இது நடக்கும் பொழுது, ஒரு சென்டரோ ஒரு எந்த இடத்துலயுமே இருந்தாலும் அந்த ஹியூமன் டிஃபிஷியன்சிஸ், மனிதனுடைய இயல்பை சார்ந்த குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யும். அதை எப்படி கையாளுவது என்பதுக்கு மதர் வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதை ஸ்ரீனிவாஸ்ஜி வந்து அனுப்பிச்சிருந்தாரு. அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். இருந்தாலும் இந்த குரூப்ல இருக்கிற மெம்பர்ஸனுடைய பெனிஃபிட்காக நான் படிக்கிறேன். என்னன்னா, மதர் என்ன சொல்றாங்க, why strive and strain so to realize thy own conception of truth. Be more supple, more trusting. The only duty is not to let oneself be troubled by anything. To torment oneself about doing the right thing causes as much harm as a bad will. Only in a calm as of deep waters can be found the possibility of true service. One cannot be lazy, of course, but one should also know when to let go after doing what we can. தமிழ்ல சொல்றேன் என்னங்கிறது. சொல்லுங்க சார். எதற்காக வந்து நாம் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கிறோம், அந்த விஷயம்தான் மிக சிறப்பானது என்று நாம் உணர்கின்றோம். ஆனால் அதை வந்து அடைவதற்கு அதை நிறைவேற்றுவதற்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிறாங்க மதர். ஒரு விஷயம் வந்து ஒரு இப்படிதான் செயல்படணும்னு நினைக்கிறோம், அதை செயல்படுவதற்கு ஒரேடியாவும் ஸ்ட்ரெயின் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிறாங்க. ஏன்னா நம்ம சார்ந்திருக்கிற விஷயம், நம்மை சார்ந்திருக்கும் உலகம் என்பது நம்ம நிலையில இருக்கிற, நாம் இருக்கக்கூடிய நிலையிலே இருக்காது, எதிர்பார்க்கவும் முடியாது. அதனாலதான் என்ன சொல்றாங்க, பி மோர் சப்பிள் அண்ட் மோர் ட்ரஸ்டிங். ஒரு இளகிய தன்மையுடன் மற்றவர்கள் மீது சற்று நம்பிக்கை வைத்து செஞ்சிருவாங்க
பரவாயில்ல செய்யட்டும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட செயல்படணும் அப்படிங்கிறாங்க. நம்மை எந்த விஷயமும் பாதிக்கிறபடி வச்சுக்க கூடாது அப்படிங்கிறாங்க. ஒரு விஷயத்த மிக சிறப்பாக சரியான முறையில் இப்படித்தான் செய்யணும் அப்படின்னு நம்மளை ரொம்ப ஒரு சிரமப்படுத்தி கொள்வது என்பது எவ்வளவு ஒரு தீய எண்ணம் ஒரு தீமையை விளைவிக்குமோ அதே மாதிரி அதுவும் ஒரு தீமையை விளைவிக்கும் அப்படிங்கிறாங்க மதர். எப்ப ஒரு உண்மையான ஒரு சேவை புரிய முடியும் என்றால், ஒரு அமைதி எப்படி ஒரு சமுத்திரத்தினுடைய ஆழத்துல அமைதி இருக்குமோ அதே போல அந்த அமைதியுடன் செயல்படும் பொழுதுதான் நம்மளால உண்மையாக சேவை செய்ய முடியும். அதுக்காக நம்ம சோம்பேறித்தனமா இருக்க முடியாது. எப்படி வேணாலும் நடந்துட்டு போனோம்னு சோம்பேறித்தனமா இருக்க முடியாது. ஆனா மிக சிறப்பான முயற்சிகளை எடுத்துக்கொண்ட பின்னால் கொஞ்சம் நம்ம விட்டு பிடிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகே, நம்ம எல்லாம் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் நடக்கிறது நடக்கட்டும் அப்படிங்கிற ஒரு மனோபாவத்துடன், ஒரு ஏற்றுக்கொள்ளும் மனோபாவத்துடன் அனைத்தையுமே நாம் அணுக வேண்டும். அதர்வைஸ் ஒரு ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் கிரியேட் ஆகும் என்று அன்னை கூறுகின்றார்கள். இந்த கருத்தை தான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். உண்மைதான் சார். அவர் சொன்ன விளக்கம் நீங்க கேட்ட கேள்விக்கு பதிலாக நல்ல பதிலாக அமைந்திருக்கும் என்பது உண்மை. ஓகே, தேங்க்யூ. இந்த செஷன் நம்ம இதோட முடித்துக் கொள்ளலாம். என்னால மியூசிக் பிளே பண்ண. எஸ் சார், அசோகன் சார். எஸ் ப்ளீஸ். நன்றி சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். சிரமம் எடுத்து எனக்கு நீங்க இது கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். சார், இந்த ஒர்க் ஷாப் அட்டென்ட் பண்ண முடியாதவங்களுக்காக, அவங்களுக்கு பெனிஃபிட்காக, கேன் யூ அரேஞ்ச் ஒரு சத்சங் பை either from Ulgo or yourself to give ஒரு அந்த அவுட்கம், ஒர்க் ஷாப்னுடைய அவுட்கம் ஒரு நான் வேணா தமிழ்ல சொல்றேன் சார். எஸ், நானே ஐ தாட் ஆஃப் இட். ஏன்னா நிறைய பேரால வர முடியல. For genuine reasons, many people could not attend. I will summarize and share, or maybe I'll take 1 hour, not more than that. Whatever we have discussed, I will summarize and share it with you. Yes, I will do it. Sir. I will do it. Certainly. சுந்தர் சார் சொன்னது ஒரு நல்ல ஒரு நக்ஷல்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொன்னாரு. நீங்க அந்த இந்த பாயிண்ட் அந்த உங்களுடைய ஆங்கிள் அந்த இதை சொல்லலாம். கண்டிப்பா சொல்றேன் சார். கண்டிப்பா. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நம்ம will concentrate a few minutes on the mother. என்னால மியூசிக் ப்ளே பண்ண முடியல because the concerned person ரெக்கார்டிங் இல்ல. அதனால we will concentrate on for a few minutes on the mother, then we will silently disperse.